இந்த கிளாஸ் பார்க்கலாம் பாருங்க. இது வந்து பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டாப்பிக்கும் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் கொஸ்டின்ஸ் ரொம்ப அதிகமாக வருது. குரூப் 2 இதுலேயே ஒரு 3 கொஸ்டினும், குரூப் 1 ஒரு 3 கொஸ்டின் வருது. பேசிக்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. ஆக்சுவலாக சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு இருக்கு. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து எந்தெந்த நாட்டில இருந்து எடுத்திருக்கிறாங்கன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. ஆக்சுவலாக சரியா, அந்த லிஸ்ட் என்னன்னு சொல்லி படிக்கிற பாருங்க. அமெரிக்காவில இருந்து என்னென்னலாம் எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொன்னேன் இல்லையா, அடிப்படை உரிமைகள், அது அமெரிக்காவில இருந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட்னு ஒரு போஸ்ட் இருக்கு. ஆக்சுவலா வைஸ் பிரசிடென்ட் அது ஆஃபீஸ்னா என்ன, அது அந்த கான்செப்ட். அப்புறம் லீடர் ஆஃப் த ராஜ்யசபா, ராஜ்யசபாவுடைய தலைவர். ஓகேங்களா, ராஜ்யசபாவுடைய தலைவர். கான்ஸ்டியூஷனுக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரு வைஸ் பிரசிடென்ட்டா எலெக்ட் ஆகி இந்தியாவுக்குள்ள வராங்களோ, துணை ஜனாதிபதி தேர்தல் எலெக்ட் ஆகி வராங்களோ, அவங்க ஆட்டோமேட்டிக்கா ராஜ்யசபாவுக்கு சேர்மனா வருவாங்கன்னு சொல்லுது. அந்த ப்ரொசீஜர் சொல்றாங்க. அப்புறம் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம் இல்லையா, அரசியலமைப்புன்னு சொல்றோம் இல்லையா, அது எழுதப்பட்டது எழுதப்படாதுன்னு 2 இருக்கு. ரிட்டன் அன்ரிட்டன் அப்படின்னு 2 இருக்கு. ஆக்சுவலா இங்க வந்து எழுதப்பட்டது ரிட்டன்ல கொடுத்துருக்கு. அதனால ரிட்டன் கான்ஸ்டியூஷன்ற கான்செப்ட் இதுல எடுத்திருக்கோம், அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல எடுத்திருக்கோம். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது, ஓகே, உச்ச நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல நம்ம பாரோ பண்ணி நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆக்சுவலா ஐ திங்க் ஆர்டிகல் 137 அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொன்னா நீதி புனராய்வுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஜட்ஜ் பாஸ் பண்றாரு, அதை வந்து இன்னொரு ஜட்ஜ் வந்து வேற மாதிரி சொல்லலாமா, ஐ மீன் ரிவைஸ் பண்ணி சொல்லலாமான்னு ரிவைஸ் பண்ணி சொல்லலாம். ஒரு ஜட்ஜு கொடுத்த தீர்ப்பை இன்னொரு ஜட்ஜு மாத்தி சொல்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுக்கு பேர் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு பேர். நீதி புனராய்வுன்னு பேர், தமிழ்ல எதுனா எழுதிக்கோங்க. ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல்னு சொல்கிறோம். அந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்ஸு அவங்கள பதவி நீக்கம் செய்கிற முறை ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அதை பற்றி சொல்லுது. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியோடைய வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் எடுத்தாங்களா, கேள்விப்பட்டீங்களா, நியூஸ் பார்த்தீங்களா? ஒருத்தர் வந்து வீட்டில் பணம் கட்டுக்கட்டாக எடுத்திருக்காங்க, அவரை பதவி நீக்கம் செய்யறதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஸோ அதுக்கு தனியாக ப்ரொசீஜருக்கு அவர் எப்படி பதவி நீக்கம் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்ல நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, டிபிஎஸ்பி அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்ல எடுத்திருக்கோம். சரியா, அடுத்து நாமினேஷன் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ். இது ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆக்சுவலா ராஜ்யசபாவில் ஆக்சுவலா வந்து 245 சீட் இருக்கு. ஆக்சுவலா அதுல 12 சீட் வந்து நாமினேட் பண்றாங்க. நேற்று கூட நியூஸ்ல போட்டு 4 பேரை நாமினேட் பண்ணியிருக்காங்க. சரியா, அதாவது 245 சீட்டு மொத்தமா, அதுல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளவு சீட் அலோகேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல 233 சீட்டு எலெக்ட் ஆகி வரணும். அதுக்கு எலெக்ஷன் இருக்கு, ராஜ்யசபா எம்பிஎஸ்க்கு, அப்பர் ஹவுஸ் எம்பிஎஸ்க்கு இன்டைரக்ட் எலெக்ஷன் எலெக்ட் ஆகி வருவாங்க. அதுல 12 சீட்டு, ஓகேங்களா, பல்வேறு துறைகளில் சாதனை புரிஞ்சிருக்கிறாங்க இல்லையா, அவங்கள இருந்து 12 பேரை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்வார், நாமினேட் பண்ணுவார் 12 பேர். அந்த ப்ரொசீஜர் வந்து அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்ல எடுத்திருக்கோம்னு சொல்றாங்க. நேற்று 4 பேரை நாமினேட் பண்ணியிருக்காங்க இந்த அதுல வந்து. அடுத்து எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஜனாதிபதி தேர்தல் முறை வந்து அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்ல எடுத்திருக்கிறாங்க. அடுத்து கனடா நாட்டுல இருந்து என்ன எடுத்திருக்கிறாங்க, கனடா நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா 2 கான்செப்ட் சொல்றாங்க. ஒன்னு ஃபெடரலிசம், ஃபெடரலிசம் அப்படின்னு சொன்னா கூட்டாட்சி. ரெசிடுவரி பவர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆக்சுவலா ரெசிடுவரி பவர்ஸ்னா என்ன அப்படின்னா எஞ்சிய அதிகாரங்கள் அப்படின்னு பேர். இப்போ இந்த இப்படி வந்தா இப்படி நடத்தணும், இப்படி நடத்தணும் ப்ரொசீஜர் எழுதியிருக்காங்க. எதுவுமே குறிப்பிடாம ஒரு புதுசா ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுன்னு சொன்னா அப்ப அந்த ஸ்பாட்ல இருக்கிற ஆள் தான் எடுக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்ட், வரையறுக்கப்படாத ஒரு 10 ஹெட்ல இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா, அதையும் தாண்டி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு எஞ்சிய அதிகாரங்கள் அப்படின்னு பேர். ஆக்சுவலா நெக்ஸ்ட் இங்கிலாந்து கான்ஸ்டியூஷன், நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தது யாரு, இங்கிலாந்து. ஸோ அந்த நாட்டு பாரம்பரியம் நம்ம இந்தியாவில் பல விஷயம் இருக்குது. மெட்ராஸ், கல்கட்டா, பாம்பே யூனிவர்சிட்டி அவங்க உருவாக்குனது, சிட்டி அவங்க உருவாக்குனது. சங்கங்கள்லாம் என்ன எடுத்திருக்கிறோம், பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பாராளுமன்ற முறை அரசாங்கன்ற கான்செப்ட் இங்கிலாந்து கான்ஸ்டியூஷன் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் கேபினெட் மினிஸ்டர்ஸ், அடுத்து பிரைம் மினிஸ்டர். மினிஸ்டர்ஸ்ல 3 கேட்டகரி மினிஸ்டர் சொல்லுவாங்க. அதுல டாப்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கேபினெட் மினிஸ்டர் சொல்லுவாங்க. கேபினெட் மினிஸ்டர்னா உயர்ந்த பதவி. ஆக்சுவலா ஃபினான்ஸ் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர்ஸ்ல ஒரு 80 பேர் இருக்காங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்லி. அதுல 3 கேட்டகரி இருக்கு. ஆக்சுவலா அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி கேபினெட் மினிஸ்டர், அந்த கான்செப்ட் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், அதாவது அந்த 80 அமைச்சரவை இருக்காங்களே குழு இருக்கு இல்லையா, அதுல முதன்மையான பிரதம மந்திரின்னு சொல்றாங்க.
பிரைம்னா முக்கியமான அர்த்தம். பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் லோக்சபா அப்படின்னு சொல்றாங்க. லோக்சபா ராஜ்யசபா இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டுலயும் ரெண்டு கான்செப்ட் சொல்லுவாங்க. ஒன்னு வந்து லோக்சபாவுடைய லீடர் அப்படின்னா சிட்டிங் பார்ட்டியுடைய ஆள் ஒரு ஆள் இருப்பாங்க. ஆளுங்கட்சி இருக்கு இல்லைங்களா, ஆளுங்கட்சியுடைய ஆள் ரெப்ரஸன்டேட்டிவ் ஒருத்தர் இருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி ராஜ்யசபால இருப்பாங்க. ஆளுங்கட்சி ஆளுங்களுக்கு பேர் வந்து லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா லோக்சபா லீடர் சொல்லுவாங்க. சரியா? அதாவது ஆளுங்கட்சி சார்பா லோக்சபாவில் ஒரு ஆள் இருப்பாங்க. எல்லாரும் இருக்கிறாங்க, பட் லீடர்னு ஒரு ஆள் இருப்பாங்க. அதே மாதிரி அங்க இருப்பாங்க. அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் இருப்பாங்க. லோக்சபால எதிர்கட்சி தலைவர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் சொல்லுவாங்க. ராஜ்யசபால எதிர்கட்சி தலைவர்னு சொல்லுவாங்க. அந்த அது சொல்றாங்க ஆக்சுவலா. அடுத்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் என்ற கான்செப்ட் இங்கிலாந்துல இருந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க குரூப் 4 எக்ஸாம்ல வந்து. டபுள் சிட்டிசன்ஷிப் இந்தியாவில் ஃபாலோ பண்ண மாட்டோம் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன் வந்து என்ன எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, ஆர்டிகல் 368 ஒன்று வருது நம்மளுக்கு வந்து 368 ஆர்டிகல் 368. ஓகேங்களா? அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த அரசியல் சாசன சட்டம் எழுதியிருக்காங்க இல்லையா, அதை திருத்தலாமா, அமெண்ட் பண்ணலாமா, ஏதாவது சேர்க்கலாமா, ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா, அதுக்கு பேர் வந்து அமெண்ட்மெண்ட் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, சட்ட திருத்தம்னு பேர். அதை பத்தி சொல்ற ஆர்டிகிள் பேர் வந்து 368. இட்ஸ் டாக்ஸ் அபவுட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர். அரசியலமைப்பை சட்ட திருத்தம் மேற்கொள்ளலாமா அப்படின்னு சொல்றதுக்கு பேர் வந்து ஆர்டிகல் 368 ஒன்று அதுல கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொசீஜர் சொல்றாங்க. சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க. ஜெர்மனில இருந்து என்ன எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, எமர்ஜென்சி ப்ரொவிஷன் எடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க, ஜெர்மனி எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். நான் சொன்னல 3 எமர்ஜென்சி இருக்குன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? 352, 56, 360 சொல்லியிருக்கேன் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியால இருந்து என்ன எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, 3 லிஸ்ட் ஆக்சுவலா. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், இந்த கான்செப்ட்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு, மத்திய மாநில உறவுகள் அப்படின்னு சொல்லி. அதுல 3 ரிலேஷன்ஷிப் வருது. எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன்ஷிப், ஓகேவா, அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், சட்டமன்றத்துல அப்படின்னு உறவுகள் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மாநில சட்டமன்றத்துல பாஸ் பண்ணக்கூடிய மசோதாக்கள், ஓகேங்களா, இங்க பாஸ் பண்ற ஒரு மசோதா பாஸ் பண்ண பின்னால கவர்னர் கிட்ட சைன் போகும் மாநிலத்துல. அதுல கவர்னர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய பார்வைக்கு இது போகணும்னு நினைச்சாருன்னா அந்த பில்லை ரிசர்வ் பண்ணி இங்க தான் அனுப்புவார். ஆர்டிகல் 201 வருது ஆக்சுவலா, அதெல்லாம் அனுப்புவார் ஆக்சுவலா. அந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன்ஸ், நெக்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், சட்டம் ஏற்றதுல ரிலேஷன்ஷிப் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ், 3 பத்தி சொல்றாங்க. அது ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்ல எடுத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் 3 லிஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றோம். 3 லிஸ்ட் அப்படின்னா என்ன? சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு 3 இருக்கு ஆக்சுவலா. நெக்ஸ்ட் ரஷ்யன் கான்ஸ்டியூஷன் தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எடுத்திருக்கோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் எங்க இருந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னா ரஷ்யன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்திருக்கோம் ஆக்சுவலா. இது ஞாபகம் வச்சுப்பீங்களா? குரூப் 4ல ரெகுலரா கேட்பாங்க கொஸ்டின்ஸ் முன்னாடி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 12 ஷெட்யூல்ஸ், அட்டவணைகள் சொல்லி சொன்ன ஞாபகம் இருக்கா? 12 ஷெட்யூல்ஸ். அந்த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல 1950ல there were 8 ஷெட்யூல்ஸ், 8 ஷெட்யூல்ஸ் இருந்தது. அதுக்கு பின்னாடி 4 ஷெட்யூல் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 4 அமெண்ட்மெண்ட் வருதுன்னு அர்த்தம். அது என்ன எதுன்னு சொல்லலாம். இது கொஞ்சம் அப்படியே மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒரு ஷார்ட் கோட் வேர்ட்ஸ் மாதிரி இருக்கு ஆக்சுவலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எதை பத்தி சொல்லுது அப்படின்னு சொன்னா, இட் டாக்ஸ் அபவுட் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், மத்திய அரசும் அதனுடைய ஆட்சி பகுதிகளும் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. ரெண்டாவது என்ன சொல்லுது அப்படின்னா சேலரி அப்படின்னு வச்சுக்கோங்க பாருங்க. ரெண்டாவது ஷெட்யூல் என்ன சொல்லுதுன்னா சேலரி. அரசாங்க அதிகாரிகள் இருக்காங்கல்ல டாப்ல, அவங்களுடைய பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், லோக்சபா ஸ்பீக்கர், ராஜ்யசபா ஸ்பீக்கர் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய சேலரி பத்தி சொல்லுது ஆக்சுவலா. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவிகள் இருக்கக்கூடியவங்களுடைய சேலரி பத்தி சொல்லுது ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது? யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். ரெண்டாவது என்ன சொல்லுது? சேலரி பத்தி சொல்லுது. மூணாவது என்ன சொல்லுது? ஓத்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ், பதவி பிரமாணம் எடுக்கிறாங்க இல்லையா. இப்போ லோக்சபா மெம்பர், ராஜ்யசபா மெம்பர், சீஃப் ஜஸ்டிஸ், ஹைகோர்ட் ஜட்ஜு, எம்எல்ஏக்கு இந்த மாதிரி பதவி பிரமாணம் அந்த ஒரு ஃபார்மேட் வச்சிருக்காங்க இல்லையா, அதை பத்தி சொல்லுது. ஓத்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பேர். அந்த ஓத்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓத்ஸ்னா என்னது ஆக்சுவலா? பதவி பிரமாணம் பத்தி சொல்லுது ஆக்சுவலா. நாலாவதுல என்ன சொல்லுது அப்படின்னா சீட்ஸ் இன் ராஜ்யசபா, அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா. ராஜ்யசபாவில்
சீட்டு கொடுத்துருக்காங்களே இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்லு. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒன்று என்னன்னு சொல்லுது. இப்போ ராஜ்யசபால வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 18 சீட் இருக்கு ஆக்சுவலா. அதிகபட்சமா உத்தரப்பிரதேசத்துக்கு 31 சீட் இருக்கு ஆக்சுவலா. பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் இந்தியாவிலே எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதை பத்தி சொல்லுது பாருங்க. எப்படி மைண்டை வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும் பாருங்க. ஷெட்யூல் 1 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். ரெண்டாவது ஷெட்யூல் என்ன சொல்லுது? சேலரி. மூணாவது என்ன சொல்லுது? ஓட்ஸ். நாலாவது அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா. அஞ்சாவது என்ன சொல்லுது? ஃபிஃப்த் ஷெட்யூல் அப்படின்னா ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் பத்தி சொல்லுது. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், எஸ்சி எஸ்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவங்கள நிர்வாகம் பண்றதை பத்தி சொல்லுது. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ். ஓகேங்களா? ட்ரைபல் ஏரியாஸ், ஷெட்யூல் ட்ரைப், ஷெட்யூல் காஸ்ட், அவங்கள நிர்வாகம் பண்றதை பத்தி சொல்லுது. ஆறாவது ஷெட்யூல் என்ன சொல்லுது அப்படின்னா ட்ரைபல் ஏரியாஸ் இன் 4 ஸ்டேட்ஸ், 4 மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஓகேங்களா அந்த ஆதிவாசிகளுடைய நிர்வாகம் பத்தி சொல்லுது. இது மொத்தமா சொல்லுது. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுது. இது 4 ஸ்டேட்ல மட்டும் சொல்லுது. அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் சொல்லுவாங்க. ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்ஸாம், திரிபுரா. ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அஸ்ஸாம், டி திரிபுரா, எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 2 மேகாலயா அண்ட் மிசோரம். ஸோ 4 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ட்ரைபல் ஏரியாஸ் அட்மினிஸ்ட்ரேட் பண்றதை பத்தி சொல்லுது. இந்த ட்ரைபல் ஏரியாஸ் அட்மினிஸ்ட்ரேட் பண்றது ஷெட்யூல் காஸ்ட் இதுக்கெல்லாம் யாருக்கு பவர் இருக்குன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் பவர் இருக்கு ஆக்சுவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க 6 சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், ரெண்டாவது வந்து சேலரி, மூணாவது ஓட்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ், நாலாவது ராஜ்யசபால சீட்டை பத்தி சொல்லியிருக்கோம், அஞ்சாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்சி எஸ்டி, ஆறாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் இன் 4 ஸ்டேட்ஸ், அஸ்ஸாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ 7வது ஷெட்யூல் என்ன சொல்லுது? இட் டாக்ஸ் அபவுட் 3 லிஸ்ட்ஸ் ஆக்சுவலா. 3 லிஸ்ட், அதாவது பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு பேர். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். இப்போ மத்திய பட்டியல் அப்படின்னா சென்ட்ரல் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. பாருங்க அதுல வந்து 100 ஐட்டம்ஸ் இருக்கு ஆக்சுவலா. அதுல என்னென்ன இருக்கு? பேங்கிங், ஓகேங்களா, ஷிப்பிங், பேங்கிங், இப்போ கரன்சி நோட் அடிக்கிறாங்க இல்லையா அது, அட்டாமிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்கல்ல, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், டிஃபென்ஸ் அஃபேர்ஸ், அதாவது இந்தந்த இலாக்காக்கள் ஃபுல்லா வந்து யாருக்கு அதிகாரம் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன்லன்னா மத்திய அரசாங்கத்துக்கு. அதுல மத்திய அரசாங்கத்துக்கு ஃபுல் பவர், மாநில அரசாங்கம் உள்ள வரக்கூடாது. அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. மாநில பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 61 ஐட்டம்ஸ் இப்போ இருக்கு ஆக்சுவலா. ஓகேவா? 61 ஐட்டம்ஸ் இருக்கு. மாநில பட்டியலில் என்னெல்லாம் வரும்? போலீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன், லோக்கல் டேக்ஸஸ், அக்ரிகல்ச்சர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல வரும். இதுல வந்து மாநில அரசுக்கு முழு அதிகாரம். ஓகேவா? அடுத்து கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. கான்கரண்ட் லிஸ்ட் அதுல 52 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எஜுகேஷன் வந்து கான்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. இப்போ எஜுகேஷன் கான்கரண்ட் லிஸ்ட்னா பொதுப்பட்டியல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுல இருந்ததுன்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பவர் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பவர் இருக்கு, 2 பேரும் டீல் பண்ணலாம். ஆனா 2 பேரும் போடுற சட்டத்துல கிளாஸ் ஆச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் நிற்கும். ஸோ நீட் எக்ஸாம் கேஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது நீட் எக்ஸாம் எஜுகேஷன்ல, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல தமிழ்நாட்டில் வேண்டாம்னு சொல்றோம். அது கான்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால இப்போ அவங்க இப்போ சட்டம் போடுறாங்க, நம்மளும் சொல்றோம். ஆனா யார் சொல்றதுதான் ஜெயிக்கும்? அவங்க சொல்றதுதான் லாஸ்டா நிற்கும். அதனால நம்மள எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை அது ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருந்ததுன்னா நீட் எக்ஸாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம ஓன் ரிசோர்ஸ்லேயே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கலாம். அதான் அது அர்த்தம் ஆக்சுவலா. சரியா? இது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல எப்படி இருந்தது அப்படின்னா 97, 66, 47 ஆரம்பத்துல. சரிங்களா? நான் ஆரம்பத்துல அப்படி இருந்தது ஆக்சுவலா. 1975 to 77 இந்தியாவில் இன்டர்னல் எமர்ஜென்சி போட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன் நான். ஓகேங்களா? உள்நாட்டு அவசரநிலை பிரகடனம் சொல்லி அந்த அம்மா போட்டு மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த உள்நாட்டு அவசரநிலை பிரகடனம் போடும் பொழுது லோக்சபா, ராஜ்யசபால ரன்னிங்ல இல்லை, எல்லாம் க்ளோஸ்டா இருக்கும். எமர்ஜென்சினா என்ன ஆகும்? எதுவுமே இருக்காது ஆக்சுவலா. அப்ப அதுல சட்டம் போடுறதெல்லாம் யார் போட்டுக்கலாம்? இவங்க போட்டுக்கலாம், இவங்க இஷ்டத்துக்கு. அப்ப இவர் சொன்னதுல அது அவங்க இருந்தா அவங்க பார்த்துக்க போறாங்க. அவங்க இல்லாமதுனால அந்த சமயத்துல என்ன பண்ணாங்கன்னா எமர்ஜென்சி டைம்ல யாருமே கொஸ்டின் பண்ண முடியாத டைம்ல இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கான்கரண்ட் லிஸ்ட்டுக்கு 5 ஐட்டம்ஸ் மூவ் பண்ணிட்டாங்க. அதுல ஒன்று எஜுகேஷன். 1976ல 1976ல ஓகேங்களா 5 சப்ஜெக்ட் வந்து மாநில பட்டியலில் இருந்த சப்ஜெக்டை தூக்கி கான்கரண்ட் லிஸ்ட்ல அவங்க போட்டுக்கிட்டாங்க. அது வந்து சரியில்லை.
ஆளுங்க இருக்கும்போது தான் போடணும். அப்படி போட்டுக்கிட்டாங்க. அப்போ எஜுகேஷன் அங்கே மூவ் பண்ணிட்டாங்க. எஜுகேஷன் ஒரு 5 ஐட்டம்ஸ் இருந்தது, ஃபாரஸ்ட் சம்திங்லாம் அதை அங்கே மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ எஜுகேஷன் சப்ஜெக்ட் எப்போ மூவ் பண்ணால் 1976ல் கான்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. சரியா? இப்போ 7 ஷெட்யூல் ஓகேவா? இப்போ படிக்கும்போது இப்படி தான் படிக்கணும். ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து 8வது என்ன சொல்லுதுன்னா டாக்ஸ் அபவுட் லாங்குவேஜஸ், அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா. 8வது ஷெட்யூல் என்ன சொல்லுது? லாங்குவேஜஸ் பற்றி சொல்லுது, அட்டவணைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. 9வது ஷெட்யூல் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம். ஜமீன்தாரி முறை இருக்கு இல்லைங்களா, அதை ஒழிச்சாங்க. இல்லாட்டி அதை என்ன சொல்லுவாங்க? லேண்ட் ரிஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எப்போ டெவலப் பண்ணா அப்படி சொல்லுவாங்க. இந்த 9th ஷெட்யூல், 8 ஷெட்யூல் தான் ஒரிஜினல் ஷெட்யூல் சொன்னோம் இல்லையா, 8 ஷெட்யூல் தான் ஒரிஜினல் ஷெட்யூல். அப்போ 9, 10, 11 அமெண்ட்மெண்ட் மூலமா சேர்த்துருக்குறாங்க. இந்த 8வது ஷெட்யூல் அஃபிஷியல் லாங்குவேஜ் சொன்னேன் இல்லைங்களா, அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 22 லாங்குவேஜ் இருக்கு இந்தியாவில். அஃபிஷியலாக ரெகக்னைஸ் பண்ண லாங்குவேஜஸ் 22. சரியா? அதில் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் வந்து 14 இருக்கு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் 3 அமெண்ட்மெண்ட்டில் 3 டைம் வந்து லாங்குவேஜஸ் வந்து ஆட் பண்ணாங்க. சரியா? அந்த லிஸ்ட் தனியாக இருக்கு. ஸோ இப்போ 9th ஷெட்யூல் இருக்கு இல்லையா, இது என்ன சொல்லுது? டாக்ஸ் அபவுட் அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம் அல்லது ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. 10வது ஷெட்யூல் என்ன சொல்லுது அப்படின்னா இட் டாக்ஸ் அபவுட் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டம்னு பேர். எம்எல்ஏஸ் ஜெயிச்சுட்டு ஒரு கட்சியிலும் ஜெயிச்சுட்டு ஒரு கட்சிக்கு தாவி போறாங்க இல்லையா, ஃப்ளோர் கிராசிங்னு சொல்லுவாங்க. அதை தடுக்கிற சட்டத்துக்கு பேரு ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு பேர். கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு பேரு. இது வந்து என்ன அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தாங்கன்னா 52வது சட்ட திருத்தம் 1985 கொண்டு வந்தாங்க, 52nd அமெண்ட்மெண்ட். அப்புறம் 11வது ஷெட்யூல் என்ன சொல்லுது அப்படின்னா இட் டாக்ஸ் அபவுட் பஞ்சாயத் ராஜ். 73வது சட்ட திருத்தம் 1992ல கொண்டு வந்தாங்க. அது என்ன கொண்டு வந்து சேர்த்தது? பஞ்சாயத் ராஜ் அப்படின்னு பேர். பஞ்சாயத் ராஜ் அப்படின்னு அதுக்கு பேர். டோட்டலா 29 ஐட்டம்ஸ் இருக்கு அது டீல் பண்ற ஐட்டம்ஸ். இப்போ நம்ம மாநில பட்டியல் பார்த்தோம்னா 61 இருக்குன்னு, அந்த மாதிரி பஞ்சாயத் ராஜ்க்கு 21 லிஸ்ட் இருக்கு, 21 ஐட்டம்ஸ். ஓகேங்களா? 29 சப்ஜெக்ட்ஸ். ஆமா, அதான் 66 இருந்தது. இங்க எதுக்கு பாருங்க, ஒரிஜினல் 66 இருந்தது, இங்க 5 எடுத்து அங்க போட்டதுனால அங்க ஆட் ஆயிடுச்சு. ஸோ 11th ஷெட்யூல் என்ன சொல்லுது அப்படின்னா பஞ்சாயத் ராஜ் பத்தி சொல்லுது. பஞ்சாயத் ராஜ்னா என்ன அர்த்தம்னா உள்ளாட்சி அமைப்புகள். அதுக்கு கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னேன். அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு பேர் வந்து 73rd அமெண்ட்மெண்ட். இது அடிக்கடி கேட்பாங்க. 73வது சட்ட திருத்தம். அதே மாதிரி 12வது ஷெட்யூல், 12வது அட்டவணை, 74வது சட்ட திருத்தம் நகர பஞ்சாயத்துகள். ஓகேங்களா? இது கிராம பஞ்சாயத்து, நகர பஞ்சாயத்து. அது ரூரல் லோக்கல் பாடி, இது அர்பன் லோக்கல் பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து 12 ஷெட்யூல்ஸ், 12 ஷெட்யூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம உள்ள ஒவ்வொன்றா எல்லாமே A to Z வந்து உள்ள டீடைல்டா பார்க்கலாம். ப்ரொசீட் பண்ணலாமா? இன்னொன்னு பார்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. பார்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். நம்ம என்ன பார்த்தோம்? ஷெட்யூல்ஸ் பார்த்துட்டோம், 12 ஷெட்யூல். ஓகேங்களா? 12 ஷெட்யூல்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் 22 இருந்தது, இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்தோம். இதுவும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன பார்ட்டு எதை டீல் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக இதை தான் இப்படி தான் படிக்க போகிறோம் ஃபுல்லாகவே. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒவ்வொன்றா பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல மைண்டை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்க. இது கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு ஒன்று படிச்சிங்கன்னா. பாருங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. பார்ட் 1 அப்படிங்கிறது என்னதுன்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், மத்திய அரசாங்கமும் அதன் ஆட்சி பகுதிகளும். இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் டெரிட்டரிஸ் பற்றி படிக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 1 to 4 வரும். யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். அதில் புதுசாக மாநிலத்தை உருவாக்கணும், எவ்வளோ மாநிலம் இருக்குது, என்ன எது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் என்னன்னு சொல்லி படிப்போம். ரெண்டாவது டாபிக் பார்ட் 2ன்றது என்னதுன்னா சிட்டிசன்ஷிப். ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் இருக்கு. அதுக்கு சிட்டிசன்ஷிப் அப்படின்னு பேர், குடியுரிமைன்னு சொல்லி சொல்லுவாங்க. மூணாவது தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் இருக்குது. இதுக்கு பேர் தான் வந்து அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பேர்.
இது எல்லாமே ஒவ்வொரு ஆர்டிக்கிளும் நம்மளுக்கு கரெக்டாக தெரியணும் என்ன ஏதுன்னு சொல்லி. நாலாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு அதுக்கு பேர். நான் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க, இது வந்து கோர்ட்டுக்கு போகலாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மறுக்கப்பட்டால் கோர்ட்டுக்கு போகலாம், டிபிஎஸ்சி மறுக்கப்பட்டால் கோர்ட்டுக்கு போக முடியாது. ஜஸ்ட் கைடிங் பிரின்சிபல்ஸ்னு அதுக்கு பேர் ஆக்சுவலாக. பார்ட் 5ங்கிறது என்னது, யூனியன் கவர்மெண்ட். ஆக்சுவலாக யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்னு போட்டிருக்கிறேன், யூனியன் கவர்மெண்ட். அந்த யூனியன் கவர்மெண்ட்ல 3மே வருது, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, 3 விங் படிப்போம். எக்ஸிக்யூட்டிவ்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர், ஏஜிஐன்னு சொல்லி அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்லாம் வரும். அதே மாதிரி பார்ட் 6 அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் கவர்மெண்ட். அதுலேயும் 3 படிப்போம், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொஞ்சம் கொஷின்ஸ் இப்போ அதிகமாக அதில் கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் எப்படி ரன் பண்ணான்னு கேட்பாங்க. அப்புறம் பார்ட் 6 போச்சு. பார்ட் 7 அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்ல, இன்னும் வச்சிருந்தாங்க, இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. பார்ட் 8 இருக்கு இல்லையா, இதில் என்ன சொல்றாங்க, பார்ட் 8ல் யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி சொல்றாங்க, யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி சொல்றாங்க. பாருங்க, இப்ப ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று வந்து என்ன சொல்றோம், பார்ட் 1 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், பார்ட் 2 சிட்டிசன்ஷிப், பார்ட் 3 எஃப்ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்ட் 4 என்ன சொல்லும், டிபிஎஸ்பி, பார்ட் 5 சென்ட்ரல் கவர்மெண்ட், பார்ட் 6 ஸ்டேட் கவர்மெண்ட். 7 ரிமூவ் பண்ணிட்டாங்க. பார்ட் 8 என்ன சொல்லுது, இட் டாக்ஸ் அபவுட் யூனியன் டெரிட்டரிஸ். யூனியன் பிரதேசங்கள் ஒரு கான்செப்ட் இருக்கு, 239 ஆர்டிகல் அப்படின்னு ஒன்று வரும், சரிங்களா? அது என்ன ஏதுன்னு அதை பத்தி சொல்லுது ஆக்சுவலா. 8 வந்து அடுத்து வந்து 9ல ஏ 9ல பி அப்படின்னு இருக்கு, 2 இருக்கு ஆக்சுவலா. 9ல ஏ 9ல பி. ஃபர்ஸ்ட் வந்து 9ல ஏ என்னன்னு பார்க்கலாம். பார்ட் 9ல ஏ, இது ரெண்டும் இந்த ஏன்னா என்ன அர்த்தம், இன்சர்ட் பண்ணாங்கன்னு அர்த்தம், புதுசாக கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, அது வந்து 73வது சட்ட திருத்தம், பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்திருக்காங்க, இதில் இந்த பார்ட்லாம் சேர்த்துருக்காங்க. பார்ட் 9ல ஏ, அதுலேயே பார்ட் 9லேயே இன்னொன்று வந்து 74th அமெண்ட்மெண்ட், என்னது, நகர பஞ்சாயத்துகள். ஓகேங்களா? இது என்ன சொல்றாங்கன்னா 71வது சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக 11th ஷெட்யூல்ல ஆட் ஆயிருக்கு, ஷெட்யூல்ல 11th ஆட் ஆயிருக்கு. அதுல பஞ்சாயத்து ராஜ் பத்தி சொல்றாங்க. பஞ்சாயத்து ராஜுக்கு எவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு, 29 சப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்க டீல் பண்ண ஐட்டம்ஸ் வந்து அவங்களுக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்ட் ஏ அகைன்ஸ்ட் 74th அமெண்ட்மெண்ட், இதுக்கு என்ன பேர், நகர பஞ்சாயத்துகள் அப்படின்னு பேர். இது 12வது ஷெட்யூல் ஆட் பண்ணிக்கிறோம். இங்க சப்ஜெக்ட்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 18 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, நகர பஞ்சாயத்துகள் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒசூர்ல வந்து நகர பஞ்சாயத்துக்கள் வரும், கிராமப்புறங்கள்னா அந்த பஞ்சாயத்து வரும், சரியா? 9A வரைக்கும். 9B அப்படின்னு ஒன்று சேர்த்துருக்குறாங்க. அது என்னது, இட் டாக்ஸ் அபவுட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, கிராமப்புறங்கள்ல வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி சொல்றாங்க. அப்புறம் பார்ட் 10 என்ன சொல்லுது அப்படின்னா, ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைபல் ஏரியாஸ், ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் பத்தி சொல்லுது. இது வந்து இது வந்து மேட்சிங் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, என்ன பார்ட் எதில் டீல் பண்ணுது, யூபிஎஸ்சிலேயே அதிகமாக கேட்பாங்க. ஸோ 10 வரைக்கும் சொல்லியிருக்கிறேன், சரியா? 9ல ஏ என்ன பண்ணுறது, பஞ்சாயத்து ராஜ், நகர பஞ்சாயத்து. 9ல பி வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். 10 என்ன சொல்லுது, ஷெட்யூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ், அதை பற்றி சொல்லுது. 10 ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், பார்ட் 1. பார்ட் 2 சிட்டிசன்ஷிப், பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்ட் 4 டிபிஎஸ்பி, அரசு நெறிமுறை கோட்பாடுகள், பார்ட் 5 சென்ட்ரல் கவர்மெண்ட், பார்ட் 6 ஸ்டேட் கவர்மெண்ட். 7வது ரிமூவ் பண்ணிட்டாங்க. 8வது என்ன சொல்லுது ஆக்சுவலா, பார்ட் 8 வந்து டாக்ஸ் அபவுட் யூனியன் டெரிட்டரிஸ், யூனியன் பிரதேசம் பற்றி சொல்லுது. ஸோ 9A 2 இருக்கு இல்லையா, பஞ்சாயத்து ராஜ் ஒன்று, நகர பஞ்சாயத்துக்கள் ஒன்று. 9B கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். இப்போ 10 என்ன சொல்லுதுன்னு சொல்கிறோம், ஷெட்யூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் பற்றி சொல்லுதுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? பாருங்க 10 வந்து மைண்டில் வந்துருச்சு. அதே மாதிரி 12 ஷெட்யூல்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் படித்தா ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ 11 என்ன சொல்லுது பாருங்க, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பற்றி சொல்லுது. 11, 12 மத்திய மாநில உறவுகள் பற்றி சொல்லுது. 11th பார்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் பற்றி சொல்றாங்க. 3 ரிலேஷன்ஷிப் வருது இல்லையா, எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ். பார்ட் 12 என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ், நிதி உறவுகளை பற்றி சொல்லுது. இப்போ ஜிஎஸ்டி டேக்ஸ் கலெக்ட் பண்றாங்க, ஷேர் பண்றாங்க, அதை பற்றி சொல்லுது ஆக்சுவலா. இதை இப்போ எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை, இம்பார்ட்டன்ஸ் பேஸ்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதுக்கடுத்து பார்ட் 14 அப்படின்ட்டு இருக்கு ஆக்சுவலா. இது என்ன சொல்லுது, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூபிஎஸ்சி பற்றி சொல்லுது.
பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரெண்டுமே யூபிஎஸ்சி ஸ்டேட் கவர்மெண்ட்ல எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமே பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் இருக்கு. அதை பத்தி சொல்லுது. சரியா? 11, 12 சொல்லியிருக்கிறேன். 14 அதுக்கடுத்து 15 என்ன சொல்லுது? எலெக்ஷன்ஸ் பத்தி சொல்லுது. எலெக்ஷன்ஸ்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதை பத்தி எல்லாம் சொல்லுது. ஆக்சுவலா பாருங்க 17 என்ன சொல்லுது அப்படின்னா லாங்குவேஜஸ் பத்தி சொல்லுது. அதாவது ஷெட்யூல் 8 சொன்னோம் இல்லையா, 22 லாங்குவேஜ் அஃபிஷியல் ரெகனைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு, அதை பத்தி சொல்லுது. 18 என்ன சொல்லுது அப்படின்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் பத்தி சொல்லுது. அப்புறம் 20 பார்ட் 20 என்ன சொல்லுதுன்னா அந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் ஆர்டிகல் 368 அப்படின்னு ஒன்று அதை பத்தி சொல்லுது. ஆக்சுவலா ஸோ இது இம்பார்ட்டன்ஸ் பேஸ் தான் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். மற்றது ஒன்றும் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆக்சுவலா ப்ரொசீட் பண்ணாம பாருங்க ஒவ்வொன்றா. சரி, இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? சோர்சஸ் பார்த்துட்டோம். எந்த கான்செப்டை எந்த கான்ஸ்டியூஷன்ல எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? 12 அட்டவணைகள் ஷெட்யூல்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் 22 பார்ட்ஸ் என்ன சொல்லுது சொல்லி பார்த்தோம். இப்போ இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்றாங்கன்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய சிறப்பு கூறுகள் என்ன, ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 15-16 பாயிண்ட் இருக்கு. ஆக்சுவலா எல்லாமே வந்து புரிந்து கொள்ளக்கூடிய பாயிண்ட். புரிஞ்சுக்கிட்டா தான் நல்லா இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் தான் மஸ்ட். ஆக்சுவலா நல்ல கிராஸ்பிங் நாலேஜ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றோம்? லென்த்தியஸ்ட் அண்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்டு. உலகத்திலேயே வந்து மிக நீண்ட அரசியலமைப்பு நம்மளதான் எழுதப்பட்டதுல ரிட்டன்ல வந்து லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன். பாருங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல என்ன இருக்கு? ஆக்சுவலா ஒரு ப்ரீஆம்பிள், 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ், அதை 8 ஷெட்யூல்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றோம்? drawn from various sources. பல மூலங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பல கான்செப்ட்ஸ் பல நாடுகளுடைய கான்ஸ்டியூஷன்ல எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பிறகு அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரேன்சேக்டுன்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்றாரு. கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுடைய அரசியல் சட்டத்தை எடுத்து எவ்வளவு அதை புழிஞ்சு எடுக்க முடியுமோ, அலசி ஆராய முடியுமோ அலசி ஆராய்ஞ்சு இந்தியன் கான்ஸ்டியூஷன் நாங்கள் செதுக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஸ்ட்ரக்சரல் பார்ட் எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்து எடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. பிலாசபிக்கல் பார்ட்னு சொல்றோம் இல்லைங்களா? பிலாசபிக்கல் பார்ட்னா என்ன அர்த்தம்? இந்திய நாடு எப்படி இருக்கும்னு உலகத்துல போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? கலாச்சாரம் மிகுந்த நாடு, தெய்வ நம்பிக்கை அந்த மாதிரிலாம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி பிலாசபிக்கல் கான்செப்ட் என்ன இருக்கு? இது ரெண்டும் சொல்றாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பி ரெண்டு மிக்ஸ் பண்ணா பிலாசபிக்கல் பார்ட் பத்தி சொல்லுது. பொலிட்டிக்கல் பார்ட்டுங்கிறது அதர் ஆஸ்பெக்ட்ஸ்ல சொல்றாங்க. ஆக்சுவலா பிரிட்டன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து மற்ற எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிட்டதா சொல்றாங்க. ஸோ லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் drawn from various sources. பல மூலங்கள்ல இருந்து எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்றோம். மூணாவது என்ன சொல்றோம் அப்படின்னா blend of rigidity and flexibility அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா, மாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லி பார்த்தா பாருங்க அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் ரொம்ப ரொம்ப ரிஜிடாம், அவ்வளவு சீக்கிரம் மாற்ற முடியாதான், ஃபிளெக்சிபிலிட்டி கொண்டு வர முடியாதான். அப்போசிட்ல பிரிட்டன் கான்ஸ்டியூஷன் பயங்கர ஃபிளெக்சிபிளா. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன வேணா சேஞ்ச் பண்ணலாம், எவ்வளவு வேணா சேஞ்ச் பண்ணலாமா. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டையும் எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன சொல்றாங்க? பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் சொல்றாங்க. அரசியலமைப்பு சாசன சட்டத்தை நம்ம வந்து திருத்த முடியுமா அந்த மீனிங்ல சொல்றாங்க. நெய்தர் ரிஜிட் நார் ஃபிளெக்சிபிள் அப்படின்றாங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி சில இடத்துல ரொம்ப ரிஜிடாகவும் சில இடத்துல ஃபிளெக்சிபிளாகவும் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. நான் உள்ள படிக்க உங்களுக்கு தெரிய வரேன். ஆக்சுவலா நெக்ஸ்ட் ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பாருங்க ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ் அப்படின்னு சொன்னா ஃபெடரல் சிஸ்டம்னா என்ன அர்த்தம்? கூட்டாட்சி தத்துவம். இந்தியாவில் கூட்டாட்சி தான் நடக்குதா? கூட்டாட்சினா என்னன்னா ரெண்டு கவர்மெண்ட் தனித்தனியா ஃபங்க்ஷன் ஆகுது. ரெண்டு கவர்மெண்ட் தனித்தனியா ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு பேர் பியூர் ஃபெடரலிசம். அமெரிக்காவில் அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வேற, ஸ்டேட் கவர்மெண்ட்டே வேறன்னு சொல்லியிருக்கிறோம். அவங்களுக்கு தனி கோர்ட், இவங்களுக்கு தனி கோர்ட், அவங்களுக்கு தனி சிட்டிசன்ஷிப் அப்படி வச்சிருக்காங்க. இந்தியாவில் அப்படி கிடையாது. ஃபெடரல் சிஸ்டம் ரெண்டு கவர்மெண்ட்டா தனியா ரன் ஆகுமா? அப்படியும் ரன் ஆகும். அட் த சேம் டைம் எப்படி ரன் ஆகும்? யூனிட்டரி பயாஸ் அப்படின்னு சொன்னாக்க சில சமயங்கள்ல, எந்த சமயங்கள்ல சொன்னேன்?
எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் இந்தியாவில் என்ன பண்ணுது, சிங்கிள் ஃபோல்டு கவர்மெண்ட் ஆகிடாது. எல்லா பவர்ஸும் யாருக்கு போயிடும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடுன்றாங்க. அதுக்கு பேர் யூனிட்ரி ஃபீச்சர்னு சொல்லுவாங்க. ரெண்டு கவர்மெண்ட் ரன் ஆனால் அதுக்கு இப்போ வந்து ஃபெடரேஷன் அப்படின்னு பேர். ஸோ இந்தியாவில் பியூர் ஃபெடரேஷன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இல்லை, நார்மல் டைமில் ரெண்டு கவர்மெண்ட் தனியாக ரன் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. பட் டைம்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி என்ன ஆகுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பவர்ஃபுல்லாக யார் எடுத்துப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ சிங்கிள் யூனிட்ரி கவர்மெண்ட் வரும்னு சொல்கிறாங்க. அந்த கான்செப்டை இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபெடரல் சிஸ்டம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபெடரலாக கேட்டிருக்காங்க கொஸ்டின் இந்த குரூப் இதில், இந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்கா, கூட்டாட்சி தத்துவமா? கூட்டாட்சி தத்துவம் தான். நார்மல் டைமில் கூட்டாட்சி தனித்தனியாக ரன் ஆகுது. எமர்ஜென்சி சுச்சுவேஷன், எக்ஸ்ட்ரானரி சுச்சுவேஷன் வந்தால் எல்லாம் ஒன்றா வந்துடும் சொல்கிறாங்க. அந்த கான்செப்ட் இதுக்கு பேர் ஆக்சுவலாக. அது என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. ஃபெடரல் ஃபீச்சர்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டு கவர்மெண்ட்டு அதிகார பகிர்வெல்லாம் தெளிவாக பிரித்து கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுன்னு பேர். பாருங்க இதில் என்ன சொல்கிறாங்க, ரெண்டு கவர்மெண்ட் தனித்தனியாக ரெண்டாவது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அதே மாதிரி டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், சென்ட்ரல் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட்னு பிரித்து வச்சிருக்காங்க இல்லையா. அடுத்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன், இதெல்லாம் கிளியராக எழுதியிருக்காங்க யார் என்ன பண்ணணும்னு சொல்லி. ஆனால் என்னது, ரெண்டு பேருக்கு சண்டை வருது, அது எதுன்னு ஏதாவது டிஸ்பியூட் வந்தால் ஃபைனலாக யார் சால்வ் பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட். பாருங்க, சுப்ரீமசி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், பஞ்சாயத்து எல்லாம் கிளியர் பண்ணி விடுறது கான்ஸ்டியூஷன் தான் அப்படின்றாங்க. ஸோ இண்டிபெண்ட் ஜுடிஷியரி, ரெண்டுத்துக்கு சேர்ந்து ஒரே கோர்ட் சிஸ்டம் தான் வச்சிருக்கிறோம், ஆனால் அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க தன்னிச்சையாக இண்டிபெண்டாக செயல்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பை கேமரலிசம், ஈரடுக்கு சட்டமன்றம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலா. அதே சமயத்துல நான் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ், அது யூனிட்டரி ஃபீச்சர்ஸ். யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னா சிங்கிள் ஆங்கிள் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன அப்படின்னா பாருங்க, ஸ்ட்ராங் சென்ட்ரல். இந்தியாவில் வந்து மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் கவர்மெண்ட் ரன் பண்ணுது, ஆனால் பவர்ஸ் அதிகமாக யாருக்கு கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் கொடுக்கல அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மதிக்க மாட்டாங்க, திரும்பவும் பழைய நிலைமைக்கு போயிடும். ஆக்சுவலா நான் அமெரிக்கா கூட தனியாக போறேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க, அதனால வச்சிருக்காங்க. ரெண்டாவது சிங்கிள் கான்ஸ்டியூஷன், அமெரிக்காவில் தனித்தனி கான்ஸ்டியூஷன் அவங்களுக்கு, அங்க இந்தியாவில் அப்படி இல்லை. சிங்கிள் கான்ஸ்டியூஷன், ஒரே கான்ஸ்டியூஷன்ல அதிகார பகிர்வெல்லாம் பண்ணி ரன் பண்றாங்க. சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதே மாதிரி இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி, ஒருங்கிணைந்த நீதித்துறை, அதுக்கு தனியாக கோர்ட் இதுக்கு தனியாக கோர்ட் அப்படி இல்லை. அமெரிக்காவில் நான் வச்சிருக்காங்க ஆக்சுவலா. இன்னொரு கான்செப்ட் பாருங்க, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர் பை சென்ட்ரல். ஒரு மாநிலத்துக்கு கவர்னர் நிர்ணயிக்கிறது யார், நிர்மாணிக்கிறது யார் அப்படின்னா மத்திய அரசாங்கம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் பண்றான்னு சொல்லி வரோம் ஆக்சுவலா, ஆனால் டெசிஷன் எடுக்கிறதுலாம் யாரு, கவர்மெண்ட்ல இருக்கிறாங்க ஆக்சுவலா. அதே மாதிரி ஆல் இண்டியா சர்வீசஸ், எமர்ஜென்சி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல என்ன வருது, சிங்கிள் கவர்மெண்டா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். பாருங்க, ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து கேட்டால் பசங்களுக்கு புரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும், இல்லாட்டி கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியாது. புரியுது ஆக்சுவலா. அதாவது ரெண்டு கவர்மெண்ட் தனித்தனியா எப்ப கவர்மெண்ட் ரன் பண்றாங்க, அதுக்கு ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் பேர். இந்த கண்டிஷன்ஸ்ல எல்லாம் அந்த மாதிரி தனித்தனியா ரன் ஆகுது. ரெண்டு ஒட்டா எப்ப வருது அப்படின்னா இந்த கேசஸ்ல எல்லாம் ஒட்டா வருது. இப்ப மாநில அரசாங்கத்துக்கு கவர்னர் ஏன் இவரை நியமிக்கணும், அவங்களே நியமிச்சுக்கலாமே, அப்ப இவங்க கண்ட்ரோல்ல தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு ஒரு நல்லா கவனிச்சு பாருங்க, இதை வந்து குவாசி ஃபெடரல் ஒரு வேர்ட் யூஸ் பண்றாங்க, வந்து குவாசி ஃபெடரல். குவாசி அப்படின்னா பாதி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்திய கூட்டாட்சி முழு கூட்டாட்சி கிடையாது, பாதி கூட்டாட்சி. நான் சொல்றேன், குவாசி அப்படின்னா பாதின்னு அர்த்தம். பாதி கூட்டாட்சின்னு என்ன அர்த்தம், சில சமயத்துல ரிஜிடாவும் சில சமயத்துல ஃபிளெக்சிபிளா இருக்கும்னு அர்த்தம். இந்த வேர்டு கொடுத்துருந்தாங்க, இந்தியா வந்து ஃபெடரேஷன் ஃபாலோ பண்றோம், இந்தியாவில் பியூர் ஃபெடரேஷன் ஃபாலோ பண்றது இல்லை, குவாசி ஃபெடரேஷன் தான் ஃபாலோ பண்றோம். இந்த குவாசி ஃபெடரேஷனுக்கு என்ன பேருன்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு பேரு. கூட்டுறவு கூட்டாட்சின்னு தமிழ்ல அர்த்தம். அதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்தா சால்வ் பண்ணிக்குவோம் நம்மளுக்குள்ள அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் டைம்ல நம்மளுக்கு ரெண்டு கவர்மெண்ட் தனியாக ரன் ஆகும், ஆனா எமர்ஜென்சி டைம்ல ஒரே ஒரு கவர்மெண்ட் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹோல்டுல ரன் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இன்னொன்று என்ன சொல்றாங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்புகள், யூனியன் பிரதேசம், மாநிலங்கள்ல யாருமே தனியா பிரிஞ்சு போகவே முடியாது. நான் இந்தியா விட்டு வெளியே போறேன்னு சொல்லவே முடியாது. அந்த வேர்டுக்கு பேர் செசீடுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த வேர்டு வந்து செசீட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. செசீட்னா தனியா போறது, தனியா பிரிஞ்சு போறது. இப்ப இதுக்கு முன்னால தனியா பிரிஞ்சு போவாங்க, பட் இப்போ வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து இந்தியாவுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் எங்கேயுமே பிரிஞ்சு போக முடியாது. ஸோ ஃபிஃப்த் கான்செப்ட் என்ன சொல்றோம், ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல அஞ்சாவது கான்செப்ட் வந்து
பாராளுமன்ற முறை அரசாங்கம், பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் கிளியரா டீட்டெயிலாக இதை சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்றோம்? பாராளுமன்ற முறை அரசாங்கம் ஃபாலோ பண்றோம். அந்த பாராளுமன்ற முறை அரசாங்கம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரசன்ஸ் ஆஃப் டூ ஹெட்ஸ், ரெண்டு தலைவர்கள் இருப்பாங்க. ஒன்னு நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்னு ரியல் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேங்களா? ரெண்டு நாட்டின் தலைவர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஒருத்தர் வந்து பெயரளவு தலைவர், ஒருத்தர் உண்மையான அதிகாரம் படுத்த தலைவர். நீ சொல்றது புரியுதா பாருங்க. இதுவும் சொல்றேன், பசங்களுக்கு கேட்டாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ல ஆன்சர் பண்ண ரொம்ப தயங்குவாங்க. அவங்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் பார்லிமெண்டரி கவர்மெண்ட்? பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல ரெண்டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஒன்று வந்து நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா என்னது? பெயரளவு தலைவர், ரப்பர் ஸ்டாம்ப் பிரசிடென்ட். ரியல் எக்ஸிக்யூட்டிவ் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன சொல்றாங்க அப்படின்னா, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கான்செப்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பாருங்க. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர்டிகல் 74(5) வரும், உள்ள வருது. ஆக்சுவலா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப லோக்சபால வந்து ஒரு மினிஸ்டர் இருக்காரு, சரியா? அவரை ஒழுங்கா நடந்துக்கணும். அவர் ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துச்சு அப்படின்னா, ஒருத்தர் செஞ்சாலும் என்டையர் மினிஸ்ட்ரியும் சேர்ந்து செஞ்ச மாதிரி அர்த்தம். ஒருத்தர் கெட்ட பேர் எடுத்தாலும் கவர்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வந்த மாதிரி அர்த்தம். அதுக்கு பேர் வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பேர். இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டினா தனி மனிதன் பொறுப்பா இருக்குது, இது கலெக்டிவ்னா எல்லாரும் சேர்ந்து. அதனால கவர்மெண்ட்டை கேர்ஃபுல்லா ரன் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இது ரெண்டாவது பாயிண்ட். இது புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் டு லெஜிஸ்லேச்சர். நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நடக்கிற விஷயங்களுக்கு கூட்டாக பொறுப்புடையவர்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. பிரைம் மினிஸ்டருக்கு ஏதாவது டெத் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்டையர் மினிஸ்ட்ரி கொலாப்ஸ் ஆயிடும். அடுத்த ஆள் ஏதாவது ஆல்டர்னேட் வந்து கொடுத்தா உண்டு, இல்லாட்டி என்ன பண்ணா கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. அதை அப்படி சொல்றாங்க. சரியா? மூணாவது என்ன சொல்றாங்க, இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, மெம்பர்ஷிப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன் லெஜிஸ்லேச்சர் அப்படின்றாங்க. அதாவது சட்டமன்றத்தில், மத்திய அரசாங்கத்துக்கு சட்டமன்றம் எது? லோக்சபா அல்லது ராஜ்யசபா, ரெண்டு இருக்கு. அதுல இருக்கிற ஒரு மெம்பர் தான் வந்து பிரைம் மினிஸ்டரா வரணும். அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல அப்படி இல்லை. அதாவது என்ன அப்படின்னா, இந்த ரியல் எக்ஸிக்யூட்டிவ் வராரு இல்லையா, அவரு பார்லிமெண்ட்ல மெம்பரா இருக்கணும்னு சொல்றாங்க. அமெரிக்காவில் அப்படி இல்லை, யாரை வேணா தூக்கி பிரசிடென்டா போடலாம். இது வந்து மூணாவது பாயிண்ட். ஆக்சுவலா பாராளுமன்ற முறை அரசாங்கம்னா என்ன அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 2 எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ரெண்டாவது பாயிண்ட் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, மூணாவது அந்த ரியல் ஹெட்டா வராரு இல்லைங்களா, பிரைம் மினிஸ்டர் வராரு இல்லையா, இட் ஷுட் பி எ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். சட்டமன்றத்தில் லெஜிஸ்லேச்சர்னா லோயர் ஹவுஸ், அப்பர் ஹவுஸ். லோக்சபா மெம்பராவோ ராஜ்யசபா மெம்பர் கண்டிப்பா இருக்கணும். அவர் இருந்தால் தான் பிரைம் மினிஸ்டரா வர முடியும். நாலாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கோஆபரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் பிட்வீன் லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கன் சொல்றாங்க. நிர்வாகத்துக்கும் அந்த சட்டமன்ற பார்லிமெண்ட்டுக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் ஒரு கோஆபரேஷனும் கோஆர்டினேஷன் இருக்கணும். இவங்க தப்பு பண்ணா அவங்க செக் வைப்பாங்க, அவங்க தப்பு பண்ணா இவங்க செக் வைப்பாங்க. இப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தப்பு பண்ணாங்கன்னா பதவி நீக்கம் செய்யலாம். லோக்சபா மெம்பர் தப்பு பண்ணாங்கன்னா இவங்க அவங்கள பதவி நீக்கம் செய்யலாம். இந்த மாதிரி அதில் நிறைய கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. நெக்ஸ்ட் லீடர்ஷிப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. பிரைம் மினிஸ்டர் தான் வந்து என்ன சொல்ல முன்ன நின்று தலைமையேற்று நடத்துறாரு அப்படின்னு சொல்லி பேர் ஆக்சுவலா. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிசொல்யூஷன் ஆஃப் லோயர் ஹவுஸ். அதாவது கீழவை இருக்கு இல்லைங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கீழவை லோக்சபா. இந்த லோக்சபாவை எப்போ வேணா கலைக்கலாம். பிரைம் மினிஸ்டர் போய் எனக்கு நாளைக்கு கலைச்சு கொடுத்துருங்க அப்படின்னு அவர் கேட்டாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கலைச்சு கொடுத்துருவார். ஓகேங்களா? அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல அப்படி இல்லை, கலைக்க முடியாது, பர்மனண்டா இருக்கும். இங்க வந்து கலைக்கலாம். ஸோ இந்த 5 பாயிண்ட் வந்து பாராளுமன்ற முறை அரசாங்கம் அப்படின்னு பேர். ஆக்சுவலா இந்தியா வந்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேச்சர். சரியா? நிர்வாகத்தினர் சட்டமன்றத்துக்கு பொறுப்புடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவங்க இருக்கிற ஆக்டிவிட்டிஸ்க்கு அவங்க பதில் சொல்லணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த பாராளுமன்ற முறை அரசாங்கம் 2 இடத்துல ஃபாலோ பண்ண, ஒன்று இந்தியாவில், இன்னொன்று இங்கிலாந்துலன்னு சொன்னோம். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு ஆக்சுவலா. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஹெட் இருக்காங்கல்ல, நாட்டின் தலைவர். நாட்டின் தலைவர்னு கேட்டால் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை தான் சொல்லணும். நாட்டின் தலைவர் அப்படின்னு கேட்டால் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லணும். அவர் வந்து எலெக்டட் ஹெட். ஆக்சுவலா இந்தியாவில் இருக்கக்கூடிய நாட்டின் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட். அவர் வந்து எலெக்டட் ஹெட் ஆக்சுவலா. ஸோ எலெக்டட் ஹெட் இருந்தாருன்னா அதுக்கு பேர் வந்து ரிப்பப்ளிக்னு பேர். அதுக்கு தான்
இந்தியா இஸ் ரிபப்ளிக் கண்ட்ரின்னு சொல்றோம் இல்லைங்களா, குடியரசு நாடுன்னு சொல்றோம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹெட் ஆஃப் த கண்ட்ரி இஸ் எலெக்டட். தேர்தலில் ஜெயிச்சு வந்தாருன்னா அதுக்கு பேர் ரிபப்ளிக். தேர்தலில் ஃபேஸ் பண்ணாம பரம்பரையா வந்தாங்கன்னா அதுக்கு பேர் மன்னராட்சி, மொனார்கி. பிரிட்டன்ல வந்து மன்னராட்சி தான் நடக்குது இன்னும் இல்லைங்களா. அங்க என்ன ராஜா ராணி தான் ஓனர்ஸ் ஆக்சுவலா. ஸோ அதை மொனார்கின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சொன்னோம் இல்லையா. இப்போ மத்திய அரசாங்கத்தில் மட்டும்தான் இது இருக்குதா அப்படின்னு பார்த்தா நோ. ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சேம். மாநில அரசாங்கம் 28 இருக்கு இல்லையா, அங்கேயும் பாராளுமன்ற முறை அரசாங்கம் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். இங்க சொன்ன 5 பாயிண்ட்டும் அங்கேயும் அப்ளிகபிள். ஓகேங்களா. இப்ப இங்க கவர்னருக்கு என்னெல்லாம் நம்ம சொல்லுவோமோ அது ஸ்டேட்ல இங்க பிரசிடென்ட், அங்க கவர்னர், அவங்க 2 பேரும் ஈக்குவல். இங்க பிரைம் மினிஸ்டர், அங்க சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் அப்படி சொல்லுவாங்க அதுல. ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க சரிங்களா. இங்க வந்து மாநிலங்கள்லையும் பாராளுமன்ற முறை அரசாங்கம் ஃபாலோ பண்றாங்க, எல்லா ஸ்டேட்ஸ்லயும் பண்றாங்க. இது புரிஞ்சுதா ஃபுல்லா? இப்ப சொன்னதுதான் கீழே வந்து டேபிளேஷன் ஃபார்ம்ல கொடுத்துருக்கு பாருங்க. எக்ஸிக்யூட்டிவ் வந்து 2 பேர் இருப்பாங்க பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்ல. பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா அமெரிக்கன் கண்ட்ரி வச்சுக்கோங்க, ஒரே ஒரு ஆள் தான். அக்கௌண்டபிலிட்டி இங்க இருக்கா, இருக்கு. இவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ்க்கு அங்க ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்லணும். இங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை, எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அமெரிக்காவில் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, யார் வந்து பார்லிமெண்ட்ல அதாவது சட்டமன்றத்துல மெம்பரா இருக்காங்களோ அவங்க தான் வந்து இங்க வரணும். ஆனா இங்க அப்படி இல்லை, வெளியே இருந்தாலும் கூப்பிட்டு பிரசிடென்ட் ஆக்கி விடுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இங்க வந்து கீழவையை வந்து கலைக்க முடியுமா? ஆக்சுவலா லோக்சபா வரைக்கும் 5 வருஷம் டைம், ஆக்சுவலா 5 இயர்ஸ் பீரியட். ஆக்சுவலா அதுக்கு முன்னாலேயே கலைக்கலாமா அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் இருக்காருல்ல, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுடைய ஹெட் அவர் வந்து போய் எங்களுக்கு கலைச்சு கொடுங்கன்னு கேட்டா கலைச்சிக்கலாம். இங்க அலௌட். ஆக்சுவலா அமெரிக்காவில் அந்த மாதிரி பாசிபிலிட்டி இல்லை. ஆக்சுவலா பிரசிடென்டால ஹவுஸை டிசால்வ் பண்ண முடியாது. இந்த டென்யூர்னு சொல்றோம் இல்லையா, பதவி காலம், இவங்களுக்கு ஃபிக்ஸட். ஆக்சுவலா அமெரிக்காவில் இங்க ஃபிக்ஸட் கிடையாது. 5 வருஷம் சொல்றோம், ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாலேயும் என்ன பண்ணலாம், ஹவுஸை வந்து டிசால்வ் பண்ணிடலாம், கலைச்சிடலாம், கலைச்சிட்டு புது எலெக்ஷன் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்கிலீஷ்லயே ரொம்ப கஷ்டமா இருக்கு, தமிழ்ல இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு. தமிழ்ல பசங்க ஃபுல்லா படிப்பாங்க. அதாவது நான் தமிழ்ல படிக்கக்கூடாது, நான் அந்த மாதிரி நான் சொல்லலை. நான் சொல்ற மீனிங் என்னன்னா கம்ஃபர்டபிலிட்டி. கம்ஃபர்ட் இருக்கு இல்லைங்களா, படிக்கிறதுக்கு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஸ்மூத்தா இருக்கிறதுக்கு இங்கிலீஷ் பெட்டரா இருக்கு. தமிழ்ல படிச்சா ரொம்ப தலைவலியா இருக்கும். பாருங்க, பாராளுமன்ற முறை அரசாங்கம் அப்படின்னு படிக்கிறோம், அது உள்ள டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் வருது ஃபுல்லா, நிறைய படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ பசங்க முக்கால்வாசி பேர் படிக்கிறாங்க. சரி, இப்போ 5 பாயிண்ட் பார்த்தோமா. 6வது பாயிண்ட் ஒன்று சொல்றேன். என்ன சொல்றேன் பாருங்க, சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் சவரனிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரீமாரி. பாராளுமன்றம் பெருசா நீதித்துறை பெருசா அப்படின்னு சொல்லி கேட்டா ரெண்டுக்குமே பேலன்ஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இப்ப பாருங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மிஸ்பிஹேவ் பண்ணாருன்னா அவரை பதவி நீக்கம் எங்க கொண்டு வரலாம், பார்லிமெண்ட்ல அவரை பதவி நீக்க ப்ரொசீஜர் பார்லிமெண்ட் கொண்டு வரலாம். சரியா. அதே மாதிரி பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், லோக்சபா மெம்பர்ஸ், ராஜ்யசபா மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மெம்பர்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட் வந்து அதை வந்து கட்சி தாவல் தடை சட்டம் இந்த மாதிரி டிவியேஷன்ஸ்ல மெம்பர்ஷிப் போகுது இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுக்குமே கவுண்டர் செக், 3க்குமே இந்தியாவில் இருக்கு ஆக்சுவலா. எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி 3க்குமே கவுண்டர் செக் இருக்கு. இவங்க தப்பு பண்ணா அவங்க உள்ள வருவாங்க, அவங்க தப்பு பண்ணா இவங்க உள்ள வருவாங்க. கவுண்டர் செக்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கு ஆக்சுவலா. பாருங்க என்ன சொல்றாங்க, லெஜிஸ்லேச்சருக்கும் சட்டமன்றத்துக்கும் நீதித்துறைக்கு இடையில ஒரு பேலன்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பாராளுமன்றத்துல வந்து நிறைவேற்றப்படக்கூடிய சட்டங்களை, சரிங்களா, ஆக்சுவலா வந்து அன்கான்ஸ்டியூஷனல், அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அந்த ஜுடிஷியல் ரெவென்யூ கான்செப்ட் சொன்ன இல்லையா, நீதி புனராய்வுன்னு சொல்லி அந்த கிளாஸ்ல அதை வந்து அப்படி நெகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பார்லிமெண்ட் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லைங்களா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அதுல நிறைய ப்ரொசீஜர் இருக்குல்ல, டேட்டாக்கு அதெல்லாம் அதை இவங்க நினைச்சா சேஞ்சே பண்ணலாம், சட்ட திருத்தம் கொண்டு வந்து சேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க. ஸோ 2 பேருக்குமே கவுண்டர் செக் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 7th கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாருங்க, ஆக்சுவலா இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்றாங்க.
ஒருங்கிணைந்த மற்றும் தனித்துவமான நீதித்துறைன்னு அதுக்கு பேர். இன்டகிரேட்டட் அப்படின்னா ஒருங்கிணைந்த, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே ஹைரார்க்கியில கோர்ட் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படின்னா அவங்க தனியாக செயல்படலாம், யாருடைய நிர்பந்தத்திலையும் அவங்க செயல்படணும்னு அவசியம் இல்லை. இப்போ லோக்சபா எம்பி இருக்காங்க, ஒரு மினிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிர்பந்தம் இருக்கு இல்லையா, இதை நான் சொல்ற மாதிரி தான் செய்யணும் பிரைம் மினிஸ்டர் சொல்லலாம், அந்த மாதிரிலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அது இண்டிபெண்டன்ட் பாடி. ஃபினான்ஸ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எல்லாமே இண்டிபெண்டன்ட் பாடி. அவங்க தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அமைப்பு ஆக்சுவலாக. ஸோ இதை என்ன சொன்னாங்க, சிங்கிள் சிஸ்டம் ஆஃப் கோர்ட். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கத்தில் இருக்கிற அனைத்து சட்டங்களையும் செயல்படுத்தும் போது வர பிரச்சனைகளுக்கு ஓகேங்களா நீதித்துறை தீர்வு காண சிங்கிள் சிஸ்டம். இப்போ ஒசூர் வந்து லோயர் கோர்ட்னாக்க, நெக்ஸ்ட் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், கிருஷ்ணகிரிலேருந்து இருக்கு ஹை கோர்ட் மெட்ராஸில், அதுக்கு அடுத்து போகணும்னா சுப்ரீம் கோர்ட், 4 ஸ்டேஜ். ஸோ அதுதான் வந்து இன்டகிரேட்டட் ஜுடிஷியரின்னு சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பாருங்க, ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல், கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கோர்ட் வந்து உச்ச நீதிமன்றம். அதுக்கடுத்து கேரண்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளுடைய பாதுகாவலன். ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க, ஆர்டிகல் 32 அப்படின்னு ஒன்று இருக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடலான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இட் இஸ் த கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆல்சோ கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அரசியல் சாசன சட்டத்தை வந்து பாதுகாக்கிறது கடமை யாருக்கு இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. மற்றவங்க என்ன வேணா சொல்லலாம், வரலாம், போகலாம், ஆனால் கடைசியில் சுப்ரீம் கோர்ட் சொல்றது அங்கே செல்லுன்னு சொல்றாங்க ஆக்சுவலா. அதே மாதிரி நீதித்துறையில, இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதித்துறை ஜுடிஷியரி இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்கவங்க வந்து தன்னிச்சையாக செயல்படுற மாதிரி, யாருடைய கம்பல்சன் நிர்பந்தத்துக்கு கீழே அடிப்பணியாம அவங்க தன்னிச்சையாக செயல்படுற மாதிரி இந்தியாவில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த நீதித்துறையில ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா, ஜட்ஜஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பயங்கர ஸ்பெஷல்ஸ் இருக்கு. என்னென்ன ஸ்பெஷல்ஸ் இருக்கு பாருங்க, செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் ஆஃப் ஜட்ஜஸ், அவங்களுக்கு பதவிக்காலம் வந்து ஃபிக்ஸடா இருக்கும். ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து 662, சரிங்களா, 62 வயசு இல்லாட்டி 6 வருஷம் அவருடைய பதவிக்காலம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா 665 சொல்லுவாங்க. அப்போ அப்பாயிண்ட் பண்ணது வந்து 6 வருஷம் பீரியட், இல்லை 65, எது முன்ன வருதோ சீனியாரிட்டி சொல்றாங்க. அடுத்து ஃபிக்ஸட் சர்வீஸ் கண்டிஷன்ஸ், அவங்களை அப்பாயிண்ட் பண்ணும்போது ஃபிக்ஸ் பண்றாங்கல்ல சர்வீஸ் கண்டிஷன்ஸ், பே, சேலரி, வீடு கொடுக்குறது, அது அதெல்லாம் ஃபிக்ஸடா இருக்கும், மாற்ற முடியாது. அதே மாதிரி ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஜுடிஷியரி, அந்த நீதித்துறையில் இருக்கக்கூடிய அவங்க ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஆகிற எல்லா செலவையும் வந்து இந்தியாவில் ஒரு ஃபண்ட் வச்சிருக்காங்க. அந்த ஃபண்டுக்கு பேர் வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேர் ஆக்சுவலா. ஆர்டிகல் 266 அப்படின்னு ஒன்று இருக்கு, பின்னால வரும். ஆர்டிகல் 266 அப்படின்னு இருக்கு. இந்தியாவில் வந்து ஒரு தொகுப்பு நிதினு வச்சிருக்கிறாங்க, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இருந்து தான் அவங்களுக்கு எல்லாம் சேலரி தராங்க. அது எப்பயுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு செக்யூரிட்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, பணப்பல்லன் நல்லா இருக்கு, செக்யூரிட்டி, ஜாப் செக்யூரிட்டி, ஃபிக்ஸட் டென்யூர் அப்படின்லாம் இருக்கு. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, இங்க ஆர்டிகல் 129 ஒன்று வருது ஆக்சுவலா. நீதிபதிகளுடைய அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா, வெளியில பொது வெளியில விமர்சனம் பண்ணக்கூடாது. நீதிபதிகள் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட், இங்கிலீஷ்ல வெர்டிக்ட்னு சொல்லுவாங்க, ஓகேவா, அதை வெளியில வந்து அதை விமர்சனம் பண்ணக்கூடாது, பண்ணா தூக்கி உள்ள வச்சிடும், அதை கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலா. அதே மாதிரி பாருங்க, பார்ன் ஆன் பிராக்டிஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், ரிட்டையர் ஆன பின்னால் அவங்க பிரைவேட்ல போய் எங்கேயும் வாதாட மாட்டாங்க. வாதாடினா என்ன அர்த்தம், பழைய ஆளும் கூட கனெக்ஷன் இருந்து மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்கன்னு பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா, நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு சொல்லுவாங்க. நேற்று கூட ஒரு 5 ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து மன்னிப்பு கேட்டு போனாங்க, இன்னைக்கு காலைல நியூஸ் சொன்னாங்க. கோர்ட்ல வந்து ஏதாவது நிறைய கேசஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வருது இல்லையா, அதுக்கு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. அந்த கலெக்டர் வந்து இந்த டேட்ல வந்து காலையில் இங்கே வந்து 11 o'clock நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, பதில் சொல்லணும் அப்படின்னு. அவருக்கு 1000 வேலை இருக்கு, வர முடியாம போயிடும் இல்லையா. அந்த மாதிரி அவங்க நீதிபதிகள் போடுற ஆர்டர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலன்னா, அரசு அதிகாரிகள் எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னா, யார் இருந்தாலும் சரி, அதுக்கு பேர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு பேர். இப்போ 2 வாரம் கழிச்சு நீங்க வந்து சம்மன் பண்ணி வரணும், வர சொல்லணும்னு சொல்றாங்க. ஒரு 2 நாள் வரலன்னா பரவாயில்ல, 3ஆவது நாள் வரல அப்படின்னா நீதிமன்றத்தை அவமதிக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு அந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு பேர் இருக்கு. அது போட்டாங்கன்னா ரொம்ப ரிஸ்க் ஆக்சுவலா, அது சொல்றாங்க ஆக்சுவலா. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிகல் 51 அப்படின்னு ஒன்று இருக்கு, செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். நீதித்துறையை நிர்வாகத்துறையிலிருந்து பிரிச்சிருக்காங்க தனியா. நீதித்துறை வேற, நிர்வாகத்துறை வேற, 2 மிங்கிள் கிடையாது. இதுக்கு ஸ்டார்டிங்ல மிங்கிள்டா இருந்து இப்ப தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. ஸோ இவ்வளவு காரணங்களால அந்த ஒருங்கிணைந்த நீதித்துறை தனித்துவமா, இண்டிபெண்டா, எந்த கம்பல்ஷனும் இல்லாம ஃபங்க்ஷன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அதுல சொல்றாங்க ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்.
அடிப்படை உரிமைகள் அப்படின்றது ஆர்டிகல் 12 இருந்து 35 வரைக்கும் இருக்கு ஆக்சுவலா ஆர்டிகல்ஸ். அது ஒவ்வொன்றா படிக்கணும் உள்ள டாபிக்ல. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அடிப்படை உரிமைகள், அது யாருக்காக கொடுத்துருக்காங்க? தனி மனிதனுக்காக கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் பவர்ஸை மிஸ்யூஸ் பண்ணா, வேற யாராவது ஒரு தனி மனிதன் மேல ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணா அவங்களுக்கு அரணார்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. தனி மனிதன், இண்டிவிஜுவல் மனிதனுக்காக கொடுத்துருக்காங்க. இதுல 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஏகப்பட்ட வருது ஆக்சுவலா. அதை வந்து குரூப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 14 இருந்து 18 வரைக்கும். ஓகேங்களா? ஈக்குவாலிட்டின்னு சமத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காச்சுல, ரைட் டு ஈக்குவாலிட்டி. அதுக்கடுத்து ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமைகள் 19, 20, 21, 22 இருக்காது, அதை பத்தி சொல்றாங்க. அகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன், ஓகேங்களா? மக்களை வந்து என்ன சொல்றது, ஏமாத்துறது, எக்ஸ்பிளாய்ட் பண்றதா அலோவ் பண்ணக்கூடாது. ஆர்டிகல் 23 அப்படின்னு இருக்கு, பாண்டட் லேபர், கொத்தடிமைகளை வச்செல்லாம் ஏமாத்துறாங்கல்ல, அதை பத்தி சொல்லுது. ஆர்டிகல் 24 ஒன்று இருக்கு, சைல்டு லேபர்னு சொல்லுவாங்க. ஸோ 21, 24 சொல்லுவாங்க. அடுத்து ரிலீஜியன். இந்தியாவில் வந்து மதச்சார்பற்ற நாடு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதச்சார்பற்ற நாடுன்னா இந்தியன் கவர்மெண்ட் அஃபிஷியலா எந்த ஒரு மதத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லாது. ஓகேங்களா? ஆனா பக்கத்துல பாகிஸ்தான் இருக்கு இல்லையா, அவங்க இந்த அல்லாஹ் மட்டும் தான் கும்பிடணும்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டே அவ்வளவுதான். அதுக்கு பேர் மதம் சார்ந்த நாடு. இந்தியா மதச்சார்பற்ற நாடு. இந்தியா வந்து செக்குலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த ரிலீஜியன் பத்தி சொல்லுது. 25, 26, 27, 28 அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா அந்த கான்செப்ட்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். படிச்ச தலையை சுத்தம். அண்டர்ஸ்டாண்ட்? ரொம்ப ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கா ஒரு ஆர்டிக்கல், ஒரு கோட் வேர்ட் இருக்கு. அது கோட் வேர்ட் ஞாபகம் இருந்துச்சுன்னா ஆர்டிக்கல் ஞாபகம் வந்துடும். இப்ப ஷெட்யூல் 3 ஞாபகம் இருக்கா? எஸ், ஞாபகம் இருக்கு. என்ன? ஓட்ஸ். ஷெட்யூல் 2 செகண்ட் ஞாபகம் இருக்கா? என்னது? சேலரி. ஷெட்யூல் 7 ஞாபகம் இருக்கா? 3 லிஸ்ட். ஷெட்யூல் 8 லாங்குவேஜ் பத்தி சொல்லுது புரியுதுங்களா? இந்த மாதிரி என்கோடிங் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா நம்ம என்னன்னு சொல்லிடலாம். ஸோ இதில் வந்து ரிலீஜியன் பற்றி சொல்லுது 25, 26, 27, 28. ஸோ இந்தியாவில் ரிலீஜியன் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாது. அதாவது இந்தியன் கவர்மெண்ட் இஸ் நியூட்ரல் டு ஆல் ரிலீஜியன்ஸ். யார் என்ன வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து ரைட் டு எஜுகேஷனல் ரைட்ஸ், மைனாரிட்டிஸ்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக. சிறுபான்மையினர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள பற்றி ஒரு 2 ஆர்டிகல் சொல்லுது. ஆர்டிகல் 29, 30 சொல்லுவாங்க. சிறுபான்மையினர் இந்தியாவில் வந்து மெஜாரிட்டி யார் இருக்காங்கன்னா ஹிந்துஸ் 85% இருக்காங்க. மைனாரிட்டிஸ் யார் இருக்காங்கன்னா ஒரு 12 to 13% முஸ்லீம்ஸ் இருக்காங்க. ஸோ முஸ்லீம்ஸ் மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் தனியாக பிரிஞ்சு போனதுக்கு அதுவும் ஒரு காரணம். மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க தான் அவங்க சொல்றதா நடக்கும், மைனாரிட்டியாக இருக்கிறவங்க சொல்றது நடக்காது. சரியா? ஸோ இந்த 2 ஆர்டிக்கிள் எதை பற்றி சொல்றதுன்னா 29, 30 டாக்ஸ் அபவுட் மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. சரியா? பாருங்க, இந்த 5 ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, 5 உரிமைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த 5 உரிமைகள் உங்களுக்கு மறுக்கப்பட்டால், ஓகேங்களா, யாராவது ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்றாங்க உங்களுக்கு அப்படின்னு சொன்னா ஆர்டிகல் 32 பிரகாரம் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் பேர், அரசியல் அமைப்புக்கு தீர்வு காணும் உரிமைகள் அதுக்கு பேர். ஆக்சுவலா உங்களுக்கு இந்த அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால், எந்த வகையில மறுக்கப்பட்டாலும் நீங்க எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா கோர்ட்ல கேஸ் போடலாம். ஸ்ட்ரெயிட்டா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடலாம். பயங்கர பவர்ஃபுல்லா கொடுத்துருக்காங்க, இமீடியட்டா விசாரிப்பாங்களாம். ஸோ ஆர்டிகல் 32ல வந்து சரியா, இந்த மொத்தம் 6 சேர்ந்துதான் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்றாங்க. குறிப்பா இந்த பர்டிகுலரா இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலான்னு சொல்றோம் இல்லையா, இதை வந்து அம்பேத்கர் வந்து சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காரு, இந்திய அரசமைப்புடைய ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மனுஷன் இந்த சுதந்திரம் வாங்கிட்டு இண்டிவிஜுவலாக சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா. சரியா? இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்களா, அடிப்படை உரிமைகள், இது என்ன நம்மளை ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை வந்து ப்ரொமோட் பண்ணுது. அரசியல் சமத்துவம் அப்படின்னு பேர். ஆக்சுவலா டெமோக்ரஸினா என்னன்னு அர்த்தம்? மக்கள் ஆட்சி, ஜனநாயகம் சொல்றோம் இல்லையா, மக்கள் ஆட்சி ஜனநாயகம், அதாவது மக்களுடைய விருப்பத்தின் போல நடந்துக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன என்ஷூர் பண்ணுது? பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி என்ஷூர் பண்ணுது. ஓகேவா? அரசியல்ல வந்து எல்லாரும் ஈக்குவலா பார்க்கணும் அப்படின்னா அதில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சொன்னோம் இல்லைங்களா, நம்மளுக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் கோர்ட்டுக்கு போகலான்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு 5 ரிட் மனுக்கள் சொல்லுவாங்க, கேஸ் போடுறது ரிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ரிட்டுக்கு பேர் வந்து 5 இருக்கு ஆக்சுவலா. ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், செஷியோரி, கியோ வாரண்டோ, ப்ரொஹிபிஷன் அப்படின்னு. இது வந்து ரிட்டுன்னு சொல்லுவாங்க. கேஸ் போடுறீங்க இல்லையா, அதுக்கு ரிட் மனுன்னு சொல்லி பேர் ஆக்சுவலா. இந்த 5 ரிட் மனுக்கள்ஸ் வந்து போடலாம். இதை பத்தி குரூப் 1ல கேட்டிருக்காங்க, யூபிஎஸ்சிலையும் கேட்டாங்க. இந்த டைம் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு இது போர்ஷன் ஆக்சுவலா கேட்டிருக்காங்க.
இது 5 என்ன எப்படி யாருக்கு பேக்கேஜா போடணும் அப்படின்ட்டுலாம் உள்ள கிளாஸ்ல சொல்றேன் நான், சரிங்களா? ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, மறுக்கப்பட்டால் உங்களுக்கு யாரு மறுக்கப்பட்டால் அப்படின்னா பாருங்க, தீஸ் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆன் த டிரானி ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. டிரானின்னா கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லி பேர். நிர்வாகத்தினர் கவர்மெண்ட்ல இருக்கிற அஃபீஷியல்ஸோ பொலிட்டிஷியன்ஸோ ஹூவர் இட் இஸ், அதிகாரத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கோம்ல நம்ம எல்லாமே. பாருங்க, நகராட்சி மேயர், மாநகராட்சி மேயர், அவருக்கு அதிகாரம் இருக்குது, அவர் தானே எல்லாம் பார்க்குறாரு. இப்போ நம்ம டேக்ஸ் கட்டலைன்னா பில்டிங் எடுத்துன்னு போயிடுவாங்க, அவ்வளோ அதிகாரம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த அதிகாரத்தை தனி மனிதன் மேல தவறுதலாக பிரயோகப்படுத்தினால் அப்படின்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ லிமிடேஷன்ஸ் அந்த டிரானின்னா கொடுங்கோல் ஆட்சி. ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ரெமெடி கொடுக்கத்தான் அந்த ஆர்டிகல் 32 வந்து கொடுத்துருக்குறாங்க. பாருங்க, தீஸ் ஆர் ஜஸ்டிசியபிள் இன் நேச்சர்னு சொல்லுவாங்க. ஜஸ்டிசியபிள் அப்படின்னா நம்மளுக்கு மறுக்கப்பட்டால் நம்ம கோர்ட்டுக்கு போய் முறையிட்டு தீர்வு காணலாம். அதுக்கு இன்னொரு வேர்டு வந்து என்ஃபோர்ஸபிள் அப்படின்னு பேர். கோர்ட்ல வந்து நம்ம போய் என்ஃபோர்ஸ் பண்ணலாம், சரிங்களா? பாருங்க, ஜெய் பீம்ன்ற ஒரு படம் வந்து சினிமா பார்த்துருக்கீங்களா? அந்த படத்துல வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயே அவங்க ஒய்ஃப் வந்து நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க, போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஹஸ்பண்டை காணோன்னு சொல்லுவாங்க. ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு ஒரு மனம் இருக்கு பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் மனம் ஹேபியஸ் கார்பஸ். அதுக்கு பேர் ஆட்கொணர்வு நீதி பேராணைன்னு பேர். பிரிங் த பாடி ஆஃப் த பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோர்ட்ல போய் எங்க புருஷனை வந்து காணோம், எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்டா கோர்ட்ல வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. சம்மந்தப்பட்ட ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா, அவங்க வேலை கொண்டு வந்து ஆஜர்படுத்தியே ஆகணும், இல்லைன்னா அவங்க வேலை போயிடும். அவ்வளோ பவர் அதுக்கு வந்து. ஸோ ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு பேர். அந்த படத்தில் அப்படிதான் ஓப்பனிங் சீன் வரும். அந்த ஹேபியஸ் கார்பஸ் மனு போடுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலாக, சரியா? ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸில் வந்து 9th பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு ஸ்பெஷலாக என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்க, டிபிஎஸ்பி அப்படின்னு இருக்கு பேர். பார்ட் 4ல் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து பாருங்க இதை என்ன சொல்லியிருக்காரு. இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. நாவல் ஃபீச்சர்ஸ், புதுமையான கூறுகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்ல இது நல்லா இருக்கு அப்படின்றாரு. ஸோ ஆர்டிகல்ஸ் 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கு ஆக்சுவலா. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கம் நடத்தும் பொழுது ஓகேங்களா, மக்களுக்கு வந்து ஒரு நல்ல அரசாங்கம், அதாவது மக்கள் நல அரசாங்கம்னு பேர் இருக்கு, வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அரசாங்கம் நடத்தும் போது இதெல்லாம் வந்து மனசுல வச்சுக்கிட்டு இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு கவர்மெண்ட் நடத்துங்கன்னு சொல்லி செட் ஆஃப் கைடிங் பிரின்சிபிள்ஸாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து இதுல கொடுத்துருக்கிற விஷயங்களை 3 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. சோசியலிச கொள்கைகள், காந்திய கொள்கைகள், மேலை நாட்டு கொள்கைகள் சொல்லுவாங்க. மகாத்மா காந்தியுடைய சித்தாந்தம் என்னென்ன இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 14 ஒன்று இருக்கு. அதுல வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ்ன்னு வரும். கிராம பஞ்சாயத்துகளை பத்தி சொல்லுறது. மகாத்மா காந்தி என்னது, கிராம சுவராஜ்யம் வேறுன்னு சொன்னார். ஸோ அதை காந்தியன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வகைப்படுத்திருக்காங்க. சோசியலிச கொள்கை, காந்திய கொள்கை, மேலை நாட்டு கொள்கை, வெஸ்டர்ன் பிரின்சிபல்ஸ், இன்டர்நேஷனல் வெஸ்டர்ன் இருக்கு இல்லைங்களா, அவங்க பிரின்சிபல்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலா. இந்த டிபிஎஸ்பி இருக்கு இல்லைங்களா, இது என்ன என்ஷூர் பண்ணுது அப்படின்னு சொன்னா சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸியை வந்து என்ஷூர் பண்ணுது. அது அரசியல் சம வாய்ப்பை ஏற்படுத்தி தருது. இதுல சமூக பொருளாதார சம வாய்ப்பை ஏற்படுத்தி தருது. இதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எக்கனாமிக் டெமோக்ரஸினா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆர்டிகல் 39 அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல ஈக்குவல் வேஜஸ் ஆக்ட் அப்படின்னு இருக்கு. சம ஊதிய சட்டம்னு ஒன்று இருக்கு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம ஊதியம் கொடுக்கணும்னு சட்டம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆண்களுக்கு ஜாஸ்தியாகவும் பெண்களுக்கு கம்மியாகவும் சேலரி தராங்க. எங்க தராங்க? அன்ஆர்கனைஸ் செக்டார்ல. இந்த பில்டிங் எல்லாம் கட்டுறாங்க இல்லைங்களா, அங்கெல்லாம் ஜென்ஸ்க்கு 1000 ரூபாய், இவங்களுக்கு வந்து 450 ரூபாய், அவ்வளவுதான் கூலி தராங்க. அப்போ ஆண்களுக்கு பெண்களுக்கு பாரபட்சம் இருக்கு இல்லையா. ஆனா ஆர்கனைஸ்டு செக்டார்ல, கவர்மெண்ட் சைட்ல ஆர்கனைஸ் செக்டார் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அதுல சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, சம ஊதிய சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அப்ப எக்கனாமிக் டெமோக்ரஸி என்ஷூர் பண்றாங்கன்னு சொல்றோம். அதே மாதிரி சோசியல் டெமோக்ரஸி அப்படின்னு சொன்னாக்க அந்த அடித்தட்டு மக்களை பாதுகாக்கணும்ல, அதுல ஆர்டிகல்ஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன என்ஷூர் பண்ணது கேட்டால் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. இது என்ன என்ஷூர் பண்ணுது? சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்க, இது என்ன அப்படின்னா வெல்ஃபேர் ஸ்டேட். ஞாபகம் வச்சுக்கோங்க, மக்கள் நல அரசாங்கம் அப்படின்னு அதுக்கு பேர். ஆக்சுவலா இந்தியாவிலே முதல்ல வந்து மக்கள் நல அரசாங்கத்தை எடுத்துட்டு போனது யார் அப்படின்னு சொன்னா அசோகர். ஆக்சுவலா வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அசோகர் அப்படி சொல்லியிருந்தார் இல்லையா, அவரை சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஸோ மாரல் ஆப்ளிகேஷன் அப்படின்னா அரசாங்கம் நடத்தும் பொழுது அரசாங்கம் வந்து மனசாட்சிப்படி மக்களுக்கு நல்லதை பண்ணணும், அப்ப இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னொன்னு என்ன சொல்றோம்? நான் ஜஸ்டிசியபிள், நான் என்ஃபோர்ஸபிள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன சொன்னோம்? கோர்ட்டுக்கு போகலான்னு சொன்னோம்.
கோர்ட்டில் போய் நம்ம கேஸ் போட்டு நம்ம ரெமெடி வாங்கலாம்னு சொன்னோம். இங்கே போக முடியாது. அதுதான் சொல்கிறாங்க நான் ஜஸ்டிசியபிள், இல்லாட்டி நாட் என்ஃபோர்ஸபிள். ஆனால் அதில் கோர்ட்டுக்கு போகலாம், என்ஃபோர்ஸ் பண்ணி வாங்கலாம், இதில் வாங்க முடியாது, ஃபாலோ பண்ணால் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தீஸ் பிரின்சிபிள்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் அப்படின்றாங்க. நாட்டை நிர்வாகம் பண்ணுறதுல மிக மிக அடிப்படையான விஷயங்கள் இந்த டிபிஎஸ்பியில் சொல்லியிருக்கிறோம், எல்லாம் ஃபாலோ கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக பாருங்க 1960 ஆக்சுவலாக 18 போட்டிருக்கு. மினர்வா மில்ஸ் கேஸ் அப்படின்னு ஒன்று வந்தது. ஆக்சுவலாக மினர்வா மில்ஸ் கேஸ், இந்த மினர்வா மில்ஸ் கேஸ் 1960 ஆக்சுவலாக 18 இருக்குல்ல, இதில் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லைங்களா, பாருங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கணுன்றாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் டிபிஎஸ்பி ரெண்டையும் சேர்ந்து பார்த்துக்கணும், பெட் ராக் அப்படின்றாங்க. ஒரு அடிப்படை விஷயம், ரெண்டும் சேர்ந்து தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய மிக பலமான இடம், ரெண்டையும் சேர்ந்து தான் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அது என்னது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்ட் 4A அப்படின்னு சேர்த்திருக்காங்க, அமெண்ட்மெண்ட் மூலமா சேர்த்தாங்க. பாருங்க பார்ட் 1 பார்த்தோம், 2, 3 பார்த்தோம் இல்லையா, பார்ட் 4Aல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் அப்படின்னு அதுக்கு பேர். இந்த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல அடிப்படை கடமைகள் இல்லை. 1950ல 4950ல எடுத்துட்டு வந்தோம் இல்லையா, அப்ப இல்லை. 1976ல சரிங்களா 42nd அமெண்ட்மெண்ட்னு ஒன்று வந்தது, அதுல சேர்த்திருக்காங்க. எமர்ஜென்சி டைம் பீரியட்ல 75 to 77 எமர்ஜென்சி போட்டிருந்தாங்க. அந்த எமர்ஜென்சி பீரியட்ல பாருங்க, இன்டர்னல் எமர்ஜென்சி பீரியட்ல சரண் சிங் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. அந்த கமிட்டி கிட்ட கேட்டு டீட்டெயில்ஸ் கேட்டு அவங்க சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அடிப்படை கடமைகள். இது எந்த கான்ஸ்டியூஷன்ல எடுத்திருக்காங்கன்னு கேட்பாங்க. அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்ல எடுத்திருக்காங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஒரிஜினல் அதை நான் எடுத்துட்டு வந்தப்ப 10 டியூட்டிஸ் இருந்தது. அதுல எடுத்துக்கிட்டு வந்தப்ப பாருங்க என்னென்ன டியூட்டிஸ் இருக்கு. நாட்டை மதிக்க வேண்டும், நாட்டுக்கு கொடுமையை மதிக்கணும், சரிங்களா, சகோதரத்துவம் மதிக்கணும், மக்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பெண்களை இழிவா நடத்தக்கூடாது, என்விரான்மெண்ட்டை பத்திரமா பார்த்துக்கணும், பொது சொத்துக்கு குந்தகம் விளையக்கூடாது, அது ஒரு 10 ரூல்ஸ் இருக்கு. ஆக்சுவலா அதுக்கு அடிப்படை கடமைகள் அப்படின்னு பேர். சரியா, கான்ஸ்டியூஷனை பார்த்துக்கணும், நேஷனல் ஃபிளாக், நேஷனல் anthem எல்லாம் அப்படின்ட்டு மொத்தம் 10 இருந்தது. அதை கொண்டு வந்தது எப்போ, 42nd அமெண்ட்மெண்ட்ல 1976ல தான் கொண்டு வந்தாங்க. இப்போ லேட்டஸ்டா 11வது கடமையா ஒன்று சேர்த்திருக்கிறாங்க. சரியா, 11th டியூட்டி அப்படின்னு ஒன்று சேர்த்திருக்காங்க. 11th டியூட்டி சேர்க்கறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, 86th அமெண்ட்மெண்ட் ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட். 86வது சட்டத்திருத்தம் 2002 அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிஇ ஆக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்டிஇ ஆக்ட் 2009 வரும். இலவச கட்டாய கல்வி சட்டம் கேள்விப்பட்டீங்களா? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 அப்படின்னு ஒன்று இருக்கு. சட்டம் வந்தது 2009. அதுக்கு முன்னால ஒர்க் பண்ண அமெண்ட்மெண்ட்டுக்கு பேர் இது. ஆக்சுவலா 86வது அமெண்ட்மெண்ட். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, எஜுகேஷனை ஃபண்டமெண்டல் ரைட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா எஜுகேஷனை எடுத்துட்டு போய் எங்க சேர்த்திருக்காங்க, அடிப்படை உரிமைகள் 21A அப்படின்னு ஒன்று ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல 21 அப்படின்னு ஒரு ஆர்டிகல் ஏற்கனவே இருக்கு, அதுல 21A அப்படின்னு சேர்த்திருக்காங்க. அப்ப அடிப்படை உரிமைகள்ல கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. அடிப்படை உரிமைகள்லாம் என்ன அர்த்தம், கோர்ட்டுக்கு போகலாம், ரொம்ப சிவியரா பார்ப்பாங்கன்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி டிபிஎஸ்பி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அடுத்து இருக்கு டிபிஎஸ்பி, அதுல 45ன்னு ஒரு ஆர்டிகல் இருக்கு, அதுலயும் சேர்த்திருக்காங்க. இட் இஸ் தி டியூட்டி ஆஃப் த கவர்மெண்ட் டு டேக் கேர் ஆஃப் தி எஜுகேஷன் ஆஃப் தி டவுன்ட்ராடன் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலயும் சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி இங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல பாருங்க, எஃப்டி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல 51Aல 11th டியூட்டியா சேர்த்திருக்காங்க, 11வது சட்ட கடமையா சேர்த்திருக்காங்க. ஸோ இப்போ பேரண்ட்ஸ் கண்டிப்பா குழந்தைங்களை, ஓகேங்களா, 6 to 14 வயசுக்கு குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பிரகாரம் அவங்கள கண்டிப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாகணும். அனுப்பல அப்படின்னு சொன்னா அவங்க மேல கேஸ் போடலாம், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த 86வது சட்ட திருத்தம் மூலமா 11வது டியூட்டி சேர்த்திருக்காங்க. என்ன டியூட்டி, பேரண்ட்ஸ் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கண்டிப்பா அனுப்பணும், அடிப்படை கல்வி கற்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கோர்ட்டுக்கு போகலாமா? நோ, கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் தான் கோர்ட்டுக்கு போக முடியும். சரியா, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, செக்குலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க, மதச்சார்பற்ற நாடு. இல்லை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பாருங்க, உள்ள ஃபுல்லா நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க கான்ஸ்டியூஷன்ல. இந்தியா மதச்சார்பற்ற நாடு அப்படின்னா என்ன அர்த்தம்,
இந்தியா எந்த ஒரு பர்டிகுலர் மதத்தை சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு நான் சொன்னா என்ன அர்த்தம்? இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூட்ரல் அந்த வேர்ட் யூஸ் பண்ணாங்க ஆக்சுவலா. ஓகேங்களா? இந்தியன் கவர்மெண்ட் இஸ் நியூட்ரல். நியூட்ரல்னா எதையும் சப்போர்ட் பண்ணாது, எதையும் எதிர்க்காது. அவங்களுக்கு பிடிச்சதான் அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனா பக்கத்துல பாகிஸ்தான், இஸ்ரேல் இருக்கு இல்லைங்களா? இந்த நாடு வந்து தியோக்ரட்டிக் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, மத சார்புள்ள நாடு. அங்க கவர்மெண்ட்டே என்ன சொல்லுது? இஸ்லாம் மதத்தை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா வந்து. சரிங்களா? இந்த வேர்ட் செக்குலர்ன்ற வேர்டு இருக்கு இல்லையா, மதச்சார்பற்ற, இந்த வேர்டு ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல இல்லை. ஓகேங்களா? எப்ப சேர்த்தாங்க? அதுவும் 42வது அமெண்ட்மெண்ட்ல சேர்த்திருக்காங்க. செக்குலர்னா மதச்சார்பற்ற வேர்டு 42nd அமெண்ட்மெண்ட்ல தான் கொண்டு வந்து ப்ரீஆம்பிள்ல சேர்த்திருக்காங்க. அடுத்து ப்ரீஆம்பிள் டெக்ஸ்ட் இருக்கு, அதுல சேர்த்திருக்கிறாங்க ஆக்சுவலா. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 25லேருந்து 28 வரைக்கும் மதம் சார்ந்த ஆர்டிகல்ஸ் யார் வேணா என்ன வேணா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு அதுல சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலா. நெக்ஸ்ட் யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ்னு ஒரு ஆர்டிகல் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஆர்டிகல் 326 வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்தியாவில் வேற எதுவுமே இல்லை ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிலிட்டி ஏஜ் கிரைட்டீரியா மட்டும் வச்சிருக்காங்க. அது இதுக்கு முன்னால 21 வச்சிருந்தாங்க, இப்ப 18 குறைச்சிருக்காங்க. யாரு குறைச்சதுன்னா ராஜீவ்காந்தி குறைச்சாரு. அந்த அமெண்ட்மெண்ட் பேர் 61st அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பேர். 61வது சட்ட திருத்தம் இயர் 1988 குறைச்சாரு. ராஜீவ்காந்தி பீரியட்ல குறைச்சாரு ஆக்சுவலா. இந்த அமெண்ட்மெண்ட் இப்பயே ஒரு 10-15 அமெண்ட்மெண்ட் படிச்சிட்டோம் இல்லையா? இந்த மாதிரி படிக்கிறதுக்குள்ள எல்லாம் வந்துடும். அப்புறம் லாஸ்ட்ல லிஸ்டாவும் பார்த்துக்கலாம். லிஸ்ட் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஸோ யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ்னா வயது வந்து ஒரு வாக்குரிமை. அதை பத்தி சொல்ற ஆர்டிகல் வந்து 326. ஸோ எந்த கிரைட்டீரியாவும் கிடையாது. ஏஜ் 18 ஆயிருந்ததுன்னா இந்தியாவில் ஓட்டு போடலாம், எலிஜிபிலிட்டி வந்துருது. நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை அப்படின்னு சொன்னோம், பார்த்தோம் இல்லையா? இந்தியாவில் வந்து 2 அரசாங்கம் நடந்தாலும், மத்திய அரசாங்கம் மாநிலம் நடந்தாலும் ஒரே ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் சொல்றோம். ஆனா அமெரிக்காவில் என்ன டபுள் சிட்டிசன்ஷிப் இருக்கு. அசிஸ்டன்ட் ரீசனிங் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா. இந்தியாவில் டபுள் சிட்டிசன்ஷிப் ஃபாலோ பண்றோம்னு கொடுத்துருந்தாங்க. எக்ஸாம் எழுதிங்களா? சாட்டர்டே எழுதிங்களா? அதில் கேட்டிருந்தாங்க. அது வந்து ராங் ஆக்சுவலா. இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். சரியா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க கான்ஸ்டியூஷன்ல அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் பாடிஸ், தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்காங்க. யாருக்கும் எதுக்குமே பயப்பட தேவையில்லை, அவங்க இண்டிபெண்டா ஃபங்க்ஷன் ஆகலாம், எந்த நிர்பந்தமும் அவங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி பாடிஸ் என்னெல்லாம் இருக்கு பாருங்க. உள்ள வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிகல் வந்து 324 அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கு, ஆர்டிகல் 148 சொல்லுவாங்க. இல்லை உள்ள இருக்கு ஆக்சுவலா 148. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 315, ஸ்டேட் பப்ளிக் கமிஷன் 315, இதெல்லாம் வருது ஆக்சுவலா. அதே மாதிரி ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கு 280. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, இண்டிபெண்டன்ட் பாடிஸ் அப்படின்னா அதாவது அரசியல் சாசனத்திலே கொடுக்கப்பட்ட அமைப்புகள். கான்ஸ்டியூஷனல் பாடிஸும் அதுக்கு பேரு. இண்டிபெண்டன்ட் பாடிஸ்னா அவங்க தன்னிச்சையா செயல்படலாம், எந்த நிர்பந்தமும் அவங்களுக்கு கிடையாது, அது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இன்னொரு ஸ்பெஷல் என்னது, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. அவசர கால நிலை பிரகடனம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் ஆக்சுவலா. எக்ஸ்ட்ராடனரி சுச்சுவேஷன், அப்நார்மல் சுச்சுவேஷன், அவுட் ஆஃப் ரேஞ்ச், மேனேஜ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்தா அந்த சமயத்துல வந்து எமர்ஜென்சி வந்து போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்றது யார் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆனா அவர் ரப்பர் ஸ்டாம்ப் சீல் மட்டும் தான் வருது. ஆக்டிவிட்டி டிசைட் பண்றதுலாம் யாருன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். எமர்ஜென்சில வந்து 3 இருக்கு. நேஷனல் எமர்ஜென்சி நான் சொல்லியிருக்கேன் 352, ஸ்டேட் எமர்ஜென்சி 356, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி 360. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்து வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி, ஆர்ம்டு ரெபெல்லியன், இன்டர்னல். இந்த 3 ரீசன் போடுவாங்க. வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், ஆர்ம்டு ரெபெல்லியன். இந்த 3 ரீசனுக்கு தேசிய அளவில் வந்து போடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி மாநிலத்தில் சொல்லியிருக்கேன் இல்லையா, லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ண முடியலன்னா கவர்னர் ரிப்போர்ட் கொடுத்தா கொண்டு வரலாம். அடுத்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்றோம். இது வரைக்கும் யூஸ் பண்ணல, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்ணல. இது ஏகப்பட்டது போட்டிருக்காங்க, இது ஒரு 4-5 போட்டிருக்காங்க ஆக்சுவலா. வேற என்ன கொடுத்துருக்குறாங்க? இன்னொரு பாயிண்ட் வந்து 11வது பாயிண்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இப்ப வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா 3 டயர் கவர்மெண்ட், 3 அடுக்கு அரசாங்கம். இதுக்கு முன்னாடி 2 அடுக்கு அரசாங்கம் தான் இருந்தது. ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 2 தான் இருந்தது. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, 73rd 74th அமெண்ட்மெண்ட்ல லோக்கல் பாடிஸ் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப 3வது அடுக்கு என்னது, உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ 3 டயர் கவர்மெண்ட் இருக்கு ஆக்சுவலா. ஸோ இதெல்லாம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப்
இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ரைட். இன்னும் ஒன்று இருக்கு ஆக்சுவலா, ப்ரீஆம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பு இருக்கு இல்லைங்களா, அதனுடைய முகவுரைன்னு சொல்லுவாங்க ப்ரீஆம்பிள். இந்த ப்ரீஆம்பிள் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். உள்ள என்ன இருக்குன்னு சொல்றது இதுல தான் சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரி இந்தியா நாடு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, அதை இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம், ப்ரிஃபேஸ்ன்னு எடுத்துக்கலாம், எசன்ஸ், சம்மரி, எப்படின்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய எசன்ஸ் இதுல தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. இது எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கிறாங்க, நான் படிச்சோம் இல்லையா, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். ஜவஹர்லால் நேரு மூவ் பண்ணாரு, ட்ரைஸ் வித் ஸ்பீச் கொடுத்தாரு, அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. இது வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஆக்சுவலா, எல்லா ஸ்கூல் புக்லயும் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்துருக்கீங்களா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு இது வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டெக்ஸ்ட் ப்ரியாம்பிள் டெக்ஸ்ட் வந்து புக்ஸ்ல, எல்லா கவர்மெண்ட் புக்ஸ்ல பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரியாம்பிள் இருக்குல்ல, முகவுரை இருக்கு இல்லைங்களா, இதை வந்து யார் யார் என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இது கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க ப்ரிலிம்ஸ்ல. பால்கே வாலாண்டவர் வந்து ஐடி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காரு. அர்னஸ்ட் பார்க்கர் கீ நோட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காரு. முன்ஷின்றவர் ஹாரோஸ்கோப் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காரு. பர்கவான்றவர் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன கமெண்ட்ஸ் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் படிக்கிறோம் பாருங்க, ஒரிஜினல் டெக்ஸ்ட் என்ன படிக்கிறோம், இந்த டெக்ஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. சரியா? We the people of India having solemnly resolved to constitute India into a, நாங்க இந்திய மக்களாகிய நாங்க நம்ம இந்திய திருநாட்டை எந்த மாதிரி உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன இந்த 5 வேர்ட் சொல்லுவாங்க. சவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். ஒரு டைம் இந்த 5 வேர்டு ஆர்டரா கரெக்டா கொடுத்து எழுத சொன்னாங்க, மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்ல ஷார்ப்பா இருந்தால் தான் ஆன்சர் பண்ண முடியும். சவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லி அந்த வேர்டுக்கு பேர் ஆக்சுவலா. சவரின் ஒரு வேர்டுக்கு மீனிங் இருக்கு, கீழே எக்ஸ்பிளைன் பண்றேன் எல்லாம். 5 வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். சவரின் அப்படின்னா யாரு கண்ட்ரோல்லையும் இல்லை, யாருக்கிலையும் நம்ம அடிமையா இல்லை, முன்ன மாதிரி இப்ப தன்னிச்சையா சுதந்திரமா இருக்கலாம்னு சொல்றாங்க. சோசியலிஸ்ட் அப்படின்னு சொன்னா சமூக நீதிக்காக அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? செக்குலர்னா மதச்சார்பற்ற. நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த வேர்டு ஆட் பண்ணிருக்கு, ப்ரியாம்பிள் ஆட் பண்ணாங்க, அந்த அமெண்ட்மெண்ட்ல தான் ஆட் பண்ணாங்க. அடுத்து டெமோக்ராட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம், ஜனநாயக. இந்தியாவை டெமோக்ரஸின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேர்டு தான் டெமோக்ரஸி, டெமோக்ராட்டிக். அப்புறம் ரிப்பப்ளிக் அப்படின்னா குடியரசு நாடுன்னு பேர். ஒவ்வொரு வேர்டுக்கு என்ன மீனிங், என்ன சொல்லுதுலாம் கீழே எக்ஸ்பிளேஷன் இருக்கு ஆக்சுவலா. சவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் அண்ட் டு செக்யூர் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ். மக்களுக்கு எந்த மாதிரி நீதி எல்லாம் கொடுக்குறோம்னு சொல்றாங்க தெரியுமா? பாருங்க, ஜஸ்டிஸ், சோசியல் ஜஸ்டிஸ், எக்கானமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், இது 3 என்ஷூர் பண்றோம்னு சொல்றாங்க. பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்ன, உள்ள பார்க்கலாம், உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். சுதந்திரமா நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம், சிந்தனை சொல்லலாம், எக்ஸ்பிரஷன் நம்பலாம், ஓகேங்களா, ஃபாலோ பண்ணலாம். வர்ஷிப்னா வழிபடலாம், உங்க விருப்பம் சொல்றேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணலாம். ஈக்குவலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லா மக்களும் சமதர்ம சமுதாயமா உருவாக்கணும். பாருங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல யார் வேணா இருக்கலாம், இதை விடுங்க, ஜனாதிபதி தேர்தலில் யார் வேணா நிற்கலாம், நம்ம கூட நாமினேட் பண்ணலாம். முன்ன அதெல்லாம் கிடையாது ஆக்சுவலா, பிரிட்டிஷ்காரங்க பீரியட்ல. அதுதான் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அப்புறம் ஃப்ராட்டர்னிட்டினா சகோதரத்துவத்தை வளர்க்கணும், நாட்டு மக்களுக்குள்ள வேற்றுமைகளை மறந்து கலைஞ்சு எல்லாம் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அஷ்யூரிங் த டிக்னிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல், தனி மனித கண்ணியத்தையும் பாதுகாக்கணும். அட் த சேம் டைம் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன், நாட்டினுடைய நலனும் ரொம்ப முக்கியம் இல்லையா, நாட்டுடைய பாதுகாப்பு, இறையாண்மை எல்லாம் பார்த்துக்கணும். இப்போ தனி மனிதனுக்கு இப்போ நல்லா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் டெரரிஸ்டா மாதிரி நாட்டுக்கு அப்போஸ் பண்ணலாமா, எதிர் விலையும் செயலாற்றக்கூடாதுல்ல அப்படி சொல்றாங்க ஆக்சுவலா. இன் அவர் கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளி, பாருங்க இந்த டேட் November 26, 1949, அந்த டேட்ல பாருங்க, do hereby adopt, enact and give to ourselves this constitution, இந்த கான்ஸ்டியூஷனை எங்களுக்கு எங்க நாட்டுக்கு நாங்க கொடுத்துக்கிறோம் அப்படின்னு அந்த டெக்ஸ்ட்ல முடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த டெக்ஸ்ட்ல வந்து இந்த அமெண்ட்மெண்ட்ல 42வது அமெண்ட்மெண்ட்ல 3 வேர்ட் சேர்த்திருக்காங்க. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. இங்க ஒரு வேர்டு இன்டெகிரிட்டின்ற வேர்ட், இங்க சோசியலிஸ்ட், செக்குலர், இந்த 3 வேர்டும் இதுல சேர்த்தாங்க ஆக்சுவலா. ப்ரியாம்பிள்ல வந்து அது எடுத்து சொன்னாங்கல்ல, 1976 எடுத்து வந்தாங்க, அப்ப இருக்குல்ல, அதுக்கப்புறம் சேர்த்தாங்க, ஆட் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா. இந்த ப்ரியாம்பிள்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பினுடைய பவர், மூலம், ஃபுல் பவர்ஸ் யார்கிட்ட இருக்கு இந்தியாவில் அப்படின்னா மக்கள், வி த பீப்புள் அப்படின்னு சொல்றோம். இந்தியாவில் அதிகாரத்தின் மூலம் யாரு,
அதாவது நம்ம தான் ஓட்டு போடுறோம், நம்ம தான் பிரைம் மினிஸ்டர்லாம் எலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறோம், ஆனா அவங்கள நம்ம தானே எங்கேருந்து அனுப்புறோம். அப்ப அல்டிமேட் பவர் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட தான் இருக்கு. நாட்டு மக்கள் கிட்ட தான் இருக்குதுன்னு தியரியில சொல்றாங்க. சரியா? நம்ம தான் அவங்களை உருவாக்கி இங்க இந்த ஓட்டு போட்டு அனுப்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஓட்டு போட்டு அனுப்புறதை பேஸ் பண்ணி சொல்றாங்க. ஓகேங்களா? நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் எப்படி இருக்கு, இந்தியாவில் எப்படி இருக்கிறோம் பாருங்க. இந்த லைன் சவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லணும். அப்ஜெக்டிவ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன, எய்ம்ஸ் என்ன, இதெல்லாம் கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்றாங்க. லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், சோசியல் ஜஸ்டிஸ், இதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. டேட் வந்து இந்த டேட்டை அடாப்ட் பண்ண டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்த பிரியாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பிரியாம்பிள் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து சவரின். சவரின் அப்படின்னா என்ன அர்த்தம்? இண்டிபெண்டன்ட். யாருக்கிட்டையும் நம்ம அடிமைப்பட்டு முன்ன மாதிரி இல்லை, நம்ம தன்னிச்சையா நம்ம இஷ்டம் போல செயல்படலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா. சரிங்களா? இதுக்கு முன்ன அடிமைப்பட்டு இருந்தோம், இப்ப இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சோசியலிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேர்டை ஆட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா? சோசியலிசம் அப்படின்னா அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கணும், அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா சோசியலிச பாதை அப்படின்னு சொன்னா அரசாங்க கட்டுப்பாட்டுல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சோசியலிசம் அப்படின்னு பேர். ஸோ 1955 மெட்ராஸ்ல ஆவடி காங்கிரஸ் கூட்டம் நடந்தது. ஓகேங்களா? அப்பதான் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவில் சோசியலிச பாதையில பயணிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சோசியலிச பாதையில் பயணிப்போம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க 1955. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அந்த பீரியட். ஆக்சுவலா இந்தியாவில் ஃபாலோ பண்ற சோசியலிசம் இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன சோசியலிசம்னு சொல்றாங்க? ரஷ்யாவில் வேற அந்த கான்செப்ட் வேற. இங்க என்ன சொல்றாங்க? டெமோக்ரஸி பிளஸ் சோசியலிசம், ஜனநாயகம் பிளஸ் சோசியலிசம் ரெண்டு மிக்ஸ் பண்ணி சொல்றாங்க. நம்ம நாடு ஜனநாயக நாடு, ரஷ்யா கம்யூனிஸ்ட் நாடு அந்த கான்செப்ட்ல. ஸோ கம்யூனிஸ்ட் சோசியலிசம் சொல்றாங்க. ஆக்சுவலா இந்தியாவில் வந்து மிக்சட் எக்கானமின்னு சொல்லி ஒன்று ஃபாலோ பண்றாங்க. எக்கானமியில சொல்லுவோம் கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு பேர். ஓகேங்களா? இப்ப கம்யூனிஸ்ட் கண்ட்ரி இருக்கு இல்லைங்களா, சைனா இருக்கு இல்லையா, அங்க 100% கவர்மெண்ட் கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. எல்லாமே கவர்மெண்ட் சொல்றதுதான் எல்லா ஆக்டிவிட்டிஸும் நடக்கணும் அப்படின்ட்டு இருக்கும். ஆப்போசிட்ல அமெரிக்காவில் 100% ஃப்ரீ, கவர்மெண்ட் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப லீஸ்ட். யார் வேணா என்ன வேணா வந்து என்ன வேணா பண்ணலாம். அதனாலதான் உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்களும் அங்க வந்து உருவாகுறாங்க. இது வந்து கேபிட்டலிசம்னு பேர், இதுக்கு பேர் கம்யூனிசம் அப்படின்னு பேர். இந்தியாவில் ரெண்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்காங்க, அதனால மிக்சட் எக்கானமி அப்படின்னு இதுக்கு பேர். மார்க்சிச கருத்துக்களையும் காந்திய கருத்துக்களையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறோம் அப்படின்னு பேர். ஆக்சுவலா செக்குலர்ன்ற வேர்டு ஆட் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அப்ப மதச்சார்பற்றங்கிற வேர்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியா வந்து மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து டெமோக்ரஸி அப்படின்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்றோம். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னா ஜனநாயக நாடு. ஓகேவா? டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் ஆட்சி அல்லது ஜனநாயக நாடுன்னு சொல்றாங்க. இதுல ரெண்டு டைப் சொல்லுவாங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க பாருங்க. டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு ரெண்டு சொல்றாங்க. டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி ரெண்டு சொல்றாங்க. டைரக்ட் டெமோக்ரஸின்னா நேரடி ஜனநாயகம் ஒரு அர்த்தம் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஒரு 5-6 பேர் சேர்ந்து கவர்மெண்ட் ரன் பண்றது. மக்களா இருக்காங்கல்ல, நார்மல் மக்கள், அவங்கள ஒரு 5-6 பேர் சேர்ந்து லீடர்ஷிப் கொடுத்தா அதுக்கு பேரு டைரக்ட் டெமோக்ரஸி. உலகத்துல ஒரு இடத்துல யூஸ் பண்றாங்க, எங்கன்னா சுவிட்சர்லாந்துல வந்து யூஸ் பண்றாங்க டைரக்ட் டெமோக்ரஸின்னு பேர். நம்மள மாதிரி சாதாரண மக்கள் லீடர்ஸா இருந்து கவர்மெண்ட் ரன் பண்றாங்க சுவிட்சர்லாந்துல மட்டும். இன்டைரக்ட் டெமோக்ரஸி அல்லது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம தான் அவங்களுக்கு பவர் கொடுக்குறோம். எம்பிஸ் எம்எல்ஏஸ்க்கெல்லாம் இங்கிருந்து நம்ம ஓட்டு போட்டு அனுப்புறோம், இன்டர்ன் அவங்க நம்மள ஆள்றது. அதுக்கு பேர் வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸினா மக்கள்ல இருக்கிற ஒரு சிலர் எலெக்ட் ஆகி வருது, சுவிட்சர்லாந்து எக்ஸாம்பிள். இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்கள் ஆள்றதுக்கு பேரு இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு பேர். இதுலதான் நம்ம ஏற்கனவே ரெண்டு பார்த்தோம். இதுல சப்டைப் ரெண்டு சொல்றாங்க, பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் படிச்சோம் இல்லையா. பிறகு பார்லிமெண்டரி டெமோக்ரஸி, பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஏற்கனவே. எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேச்சர், இங்க இல்ல. நிர்வாகத்தில் இருக்கிறவங்க நீதித்துறைக்கு வந்து அங்க கட்டுப்படணும், இங்க கட்டுப்படணுன்றது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா நெக்ஸ்ட் ரிப்பப்ளிக்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்றாங்க. இது என்ன ப்ராப்ளம்னு இது எல்லாமே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பேங்க் எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். எந்த புக் வேணா எடுத்து பாருங்க, கொஸ்டின் பேங்க்ல வர்ற வளவளன்னு கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் கொஸ்டின்ஸும் அதிகமா கேட்கிற இடம். ரிப்பப்ளிக் அப்படின்னா தமிழ்ல குடியரசு நாடு அப்படின்னு பேர். ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்றோம். ரிப்பப்ளிக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
ஹெட் ஆஃப் ஸ்டேட் இஸ் எலெக்டட். அந்த வேர்டு மட்டும் எழுதிக்கோங்க. ஹெட் ஆஃப் ஸ்டேட், ஸ்டேட்னா நாடு, நாட்டின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தா அதுக்கு ரிபப்ளிக்னு பேர். ஓகேங்களா? மன்னர் பதவி மாதிரி அம்மாவுக்கு அடுத்து அவங்க அம்மா அந்த மாதிரிலாம் வராங்க இல்லையா, அப்படி வந்து அதுக்கு மொனார்கி அப்படின்னு பேர். மொனார்கி அப்படின்னா மன்னராட்சி. ஸோ நம்ம நாடு வந்து ஹெட் ஆஃப் ஸ்டேட், ஜனாதிபதி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆனால் இன்டைரக்ட் எலெக்ஷன், டைரக்டா இல்லை. அது எப்படி வேணா இருக்கலாம், டைரக்டா இன்டைரக்ட் எப்படி வேணா இருக்கலாம். ஸோ ஹெட் ஆஃப் ஸ்டேட் இஸ் எலெக்டட் அப்படின்னா ரிபப்ளிக் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா ஜஸ்டிஸ் ஒரு வேர்டு சொன்ன ஞாபகம் இருக்காங்க? ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், சோசியல் ஜஸ்டிஸ்லாம் சொன்னோம் இல்லையா? பாருங்க, சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், இந்த 3 கான்செப்டும் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, பக்கத்துல ரஷ்யாவில் வந்து ரஷ்ய புரட்சி ஏற்பட்டது 1917, அந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்கிறாங்க. சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னா, சமூகத்துல எல்லாருமே ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, நீட் எக்ஸாம்ல காசு கொடுத்து படிச்சு கோச்சிங் கிளாஸ்ல போய் படிச்சுட்டு வர்றவங்களும் கம்ப்ளீட் பண்றாங்க, ஒண்ணுமே இல்லாதவங்களும் கம்ப்ளீட் பண்றாங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணா இவங்களுக்கும் போஸ்ட், அவங்களுக்கும் போஸ்ட். இதுக்கு பேர் வந்து இருக்கு ஆக்சுவலா. இன்னொன்னு என்ன சொல்றோம், அதுல பணக்கார பிள்ளைங்க பணம் அதிகமா வச்சுக்கிறாங்க, கோச்சிங்ல பிளேஸ் ஆகி போயிடுறாங்க. இவங்களுக்கு வசதி இல்லை, பூரா இருக்கிறாங்க, பட் ஸ்டில் என்ன ஆகுது, பவருக்கு போக முடியல அப்படின்றாங்க. அதனால இப்ப கவர்மெண்ட்ல உள் ஒதுக்கீடு எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு பேரு சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்றாங்க. எக்கனாமிக் ஜஸ்டிஸ்னா என்ன அர்த்தம்? எக்கனாமிக்கெல்லாம் எல்லாரும் ஈக்குவலா கொஞ்சம் கொண்டு வரணும் அப்படின்னு அர்த்தம். காசு இருக்கிறவங்க கடையில வந்து 1 கிலோ அரிசி 85 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிடுறாங்க. காசு இல்லாதவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ரேஷன் ஷாப் மூலமா கொடுக்குறாங்களா இல்லையா, அதுக்கு பேர் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படின்னு அதுக்கு பேர். பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்னா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் யார் வேணா அப்ளை பண்ணலாம். பாருங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல குரூப் 1 எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணலாம், கேன் அப்ளை. நீங்க அப்ளை பண்ணலாம், நீங்க கிளியர் பண்ணலாம், உங்களுக்கு போஸ்டிங் உண்டு. எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா போஸ்டிங் உண்டு. ஜனாதிபதி தேர்தலில் நீங்க நிக்கலாம், எம்எல்ஏ தேர்தல், எம்பி தேர்தல், எதுல வேணா நீங்க நிக்கலாம். அந்த அர்த்தத்துல சொல்றாங்க. ஸோ பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் லிபர்ட்டி அப்படின்னு சொல்றோம். பாருங்க, லிபர்ட்டின்னு என்ன சொல்றோம்? லிபர்ட்டி அப்படின்னாக்க சுதந்திரம். பாருங்க, இந்த 3 வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஒன்று நடந்தது உலகத்துல 1789ல, பிரெஞ்சு புரட்சி அப்படின்னு ஒன்று நடந்தது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பிரெஞ்சு புரட்சியில 3 வேர்ட் சொல்லுவாங்க, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். தமிழ்ல வேணா எழுதிக்கோங்க. இந்த இந்த இதுவும் டிஎன்பிஎஸ்சில நிறைய கேட்டிருக்கிறாங்க, இது அந்த கான்செப்ட்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈக்குவாலிட்டின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க, சமத்துவம், சமதர்ம சமுதாயத்தை ஏற்படுத்தணும், எல்லாரும் எல்லாத்துலயும் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட்ல சொல்றாங்க. ஆக்சுவலா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் என்ன கொண்டு வந்திருக்காங்க அவங்க வந்து. பாருங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், எல்லாரும் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா சொல்லியிருக்காங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி சொன்னா இல்லையா, அதுல ஆர்டிகல்ஸ் வருது. அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது பாருங்க, வயது வந்த ஒரு வாக்குரிமை, இந்த மாதிரி எல்லாமே நம்ம என்ன பண்றோம், கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. வேற என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம். ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம். ஸோ மக்கள் பலதரப்பு மக்கள், பல சமூக மக்கள் பல இடத்துல வராங்க, வேற்றுமைகள் அதெல்லாம் கலைஞ்சு ஒன்னா இருக்கணும்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த இன்டெகிரிட்டிங்கிற வேர்டு அப்பதான் பின்னால்தான் சேர்த்தாங்க. சோசியல், செக்குலர், இன்டெகிரிட்டி, இந்த 3 வேர்டு கொஸ்டின் எப்படி வேணா கேட்பாங்க. 3 வேர்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரியாம்பிள் பத்தி என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. பிரியாம்பிள் இருக்கு இல்லைங்களா, அதை என்ன சொல்றாங்க, முக்கியமான டாக்குமெண்ட், உள்ள கான்ஸ்டியூஷன்ல என்ன இருக்குன்றது இதுல வந்து ஒரு ஐடியா மாதிரி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்றோம். அப்புறம் பின்னால என்ன இஷ்யூ வந்ததுன்னா, இந்த பிரியாம்பிள் இருக்கு இல்லைங்களா, இது கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பார்ட்டா இல்ல தனியா இருக்கா, இதுல அமெண்ட்மெண்ட் பண்ணலாமா, சட்ட திருத்தம் இதுல கொண்டு வர முடியுமான்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சு. அப்ப 2-3 கேஸ் நடந்தது. அதுல ஒரு கேஸ் வந்து பாருங்க, இந்த கேஸ் இப்ப நான் எதுனா எக்ஸாம்ல என்ன கேட்டிருந்தாங்க போன வருஷம், பெருபாரி கேஸ் அப்படின்னு பேர். 1960ல பெருபாரி கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கு ஆக்சுவலா, இயர் 1960. அதுல சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நாட் எ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல சேர்ந்தது கிடையாது அந்த டாக்குமெண்ட், அதனால நாட் எ பார்ட், அதனால அமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க, அதை கை வைக்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க ஆக்சுவலா. அதே சுப்ரீம் கோர்ட்ல 1973ல 2வது கேஸ்ல, கேசவானந்த பாரதி கேஸ் ஒரு கேஸ் நடந்தது. அந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் சொல்றாங்க, அதனுடைய ஒரு பகுதி தான் இது அப்படின்னு சொல்றாங்க. இதுல நாட் எ பார்ட்ன்றாங்க, இதுல இட்ஸ் எ பார்ட் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, இப்போ பார்ட் அப்படின்னா அப்ப அமெண்ட் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் பண்றது சொல்றாங்க, இட் கேன் பி அமெண்டட், ரெண்டாவது பாயிண்ட் சொல்றாங்க, அமெண்ட் பண்ணலாம், அதுல சேஞ்சஸ் கொண்டு வரலாம்னு சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, பட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஷுட் நாட் கெட் அஃபெக்டட்ன்றாங்க.
பட் டெமோக்ரஸின்றது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், அதை போய் மாற்றி சோசியலிசம் அந்த மாதிரிலாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட்னு சொல்றாங்க, கேன் பி அமெண்டட் பட் பேசிக் ஸ்ட்ரக்சர் நாட் டு பி டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லி இதில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. கேசவானந்த பாரதி கேஸ் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் அமெண்ட் பண்ணாங்களா? ஒரே ஒரு டைம் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ? 42வது சட்ட திருத்தம். இந்த இடத்துல 1976ல 42வது சட்ட திருத்தத்தில் ஒரே ஒரு டைம் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 வேர்ட் சேர்த்திருக்காங்க, சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி அப்படின்னு பேர்.